கிறிஸ்தியேசுக்குள் கிருபையை கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்தியேசுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தியேசுக்குள் கிருபையை கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்தியேசுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் இப்படியாக ஒரு நாளை தந்து தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் ஆராய்ந்து அறியும்படியாக ஒரு கூட்ட ஜனமாய் கூடி ஒருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளவும் அந்நியத்தையும் ஐக்கியத்தையும் வளர்த்துக் கொள்ளவும் தேவன் நம்ம அனைவருக்கும் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்து மூலமாக துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு தொடர்ந்து அடியில் சார்ந்து இருக்கிறதான திருப்பூர் சபையை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகள் தங்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் உங்கள் மத்தியில் தெரிவிக்க சொன்னார்கள். அவருடைய அன்பையும் வாழ்த்துதலையும் கூட உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் கூட அவர் மத்தியில் தெரிவிக்க அடியை சொல்லணும் என்ற ஒரு முன்னுரையோடு இந்த பாடத்தின் தலைப்புக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்ற பாடத்தின் தலைப்பின் கீழாக சற்று நேரம் நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். ஒரு ஆதார வசனத்தை வாசித்து நம்ம மீண்டுமாக இந்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். யாக்கோபு 1:12 வசனம். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். இந்த பாடத்தினோட தலைப்பை கேட்கும் போது நமக்கு என்ன தோணுச்சுங்க? எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சுங்க? இந்த பாடத்தினோட தலைப்புல அநேக பாடங்களை நம்ம கேட்டிருப்போம். இந்த விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயமான காரியம் தான், ரொம்ப பரிச்சயமான காரியம் தான் அப்படின்ட்டு கண்டிப்பா தாட் வந்திருக்குமா இல்லைங்களா? இதுல என்ன நம்ம பெருசா கற்றுக்க போறோம்? ஆல்ரெடி நம்ம இது ரிலேட்டடான பாடங்கள் நிறைய கேட்டுட்டோமே. சோதனை தான் ஒவ்வொரு பாடத்திலும் நம்ம சொல்றாங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்டியனோட வாழ்க்கை சோதனைகளை தான் வந்து முக்கியமா அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். அப்போ இதற்கு தனியா ஒரு பாடம் வேணுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வேணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தேவன் அதை வந்து நம்மளுக்கு ஆயத்தப்படுத்திருக்கிறார். அப்ப நம்ம அப்ப அந்த சோதனையில என்ன தேவன் நம்மளுக்கு வந்து சொல்ல வர்றாரு அப்படின்ற காரியங்களை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது யாக்கோபு 1:12 வாசிக்கும் போது எப்படி படிப்போம்னா, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா ஜீவகிரீடத்தை பெறுவான். இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம், தனியாக எடுத்துப்போம், வாக்குத்தத்தம் வச்சுப்போம். வாக்குத்தத்த அட்டையில கூட நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கோம். தேவனே நீங்க சொல்லியிருக்கீங்க, எங்க மேல நீங்க அன்பு கூறுறீங்க, அதனால என்ன பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு வாக்குத்தத்தம் கூட கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ஜீவகிரீடத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். ஆனா அதுக்கு மேலுள்ள பகுதி என்ன இருக்குங்க? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்ப ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணணுங்க, சோதனையை சகிக்கணும். அது தேவன் கொடுக்குற சோதனையா, இல்ல சாத்தான் கொடுக்குற சோதனையா, இல்ல உலகத்தின் மூலமா வரக்கூடிய சோதனையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது சகிக்கிறவனா இருக்கணும். அந்த சகிச்சு அவன் என்ன பண்ணணுங்க, எந்த வகையான சோதனை வந்தாலும் அதில் என்ன பண்ணணுங்க, தாங்கள் உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ண பிறகுதான் அவர் என்ன பண்ணுவாருங்க, தேவன் அவர் மேல அன்பு செலுத்த ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினா அந்த ஜீவகிரீடத்தை. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோங்க, அநேக நேரத்துல கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடம். அப்ப தன்னுடைய நேசகுமாரனாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தாரு, அவரோட அன்பின் நிமித்தமாக. அப்போ நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு, அது உண்மைதான். ஆனா அதனால ஜீவகிரீடத்தை நம்மளுக்கு கொடுத்துட முடியுமா? ஜீவகிரீடம்ன்றது ஒரு சாதாரண காரியமே இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ இது எவ்வளவு வெளியேற பெற்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில சோதனைகள் கட்டாயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சோதனைனா என்ன,
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சோதனையை நாம் சகிச்சா பாக்கியவான். ஆனால் எல்லா சோதனையிலுமே தெரியும், உலக பிரகாரமான சோதனைகளே இருக்கு. ஏன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா சோதிக்கப்படுறோம். உலக ஜனங்களும் என்ன பண்றாங்க, சோதிக்கப்படுறாங்க, பாடுகளுக்குள்ள போறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க, வறுமையில இருக்கிறாங்க, அநேக போராட்டங்கள் வருது. ஆனா நம்மளுக்கு மட்டும் என்னங்க, ஜீவ கிரீடம். அவங்களுக்கு என்னங்க, ஒண்ணுமே இல்லை. இது எந்த வகையில் நியாயமா இருக்கு? தேவன் எப்படி பண்ணுவாருங்க? அன்புள்ளவர், அதுக்கு போக நீதி உள்ளவர். அப்போ அவருடைய நீதி நிமித்தமாக நம்மளுக்கும் வர பாடுகள் இருக்கு, அவங்களுக்கும் வர பாடுகள். நம்மளும் உபத்திரவப்படுறோம், அவங்களும் உபத்திரப்படுறாங்க. இப்ப நம்ம உலக பிரகாரமான காரியங்களை செய்துட்டு அதன் மூலமாக உபத்திரவங்களை அனுபவிச்சுட்டு நம்ம ஜீவ கிரீடம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தேவன் தந்துருவாரா? கட்டாயம் தரமாட்டோம். அப்ப எப்படிப்பட்ட சோதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சகிச்சோம்னா நம்ம பாக்கியவான்கள்ன்றத கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ளாத இருக்க வேண்டும் சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதி கூட வாசிக்க முடியாது, தெரியுதுங்களா? படிச்சிடும். அநேக ஜனங்கள், அதுவும் குறிப்பாக கிழக்கத்திய நாட்டினர் ஆபத்தான ஒரு சுவாபத்தை உடையவர்களாக இருக்கின்றனர். உதாரணத்திற்கு, முகமதியர்கள் தங்கள் மேல் வருகிற இயற்கையான அழிவை இது கடவுளால் வந்திருக்கிறது என்று கூறி எதுவும் செய்யாமல் தங்களை ஒப்புவிக்கின்றனர். ஒரு நிமிஷம் கொஞ்சம் படிக்கலாம். இப்போ கிழக்கத்திய நாட்டினர், யூரோப் கண்ட்ரிஸ் அந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்கன்னா, அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பிரதர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அழிவுகள் வந்தாலுமே அவங்க எப்படி நினைக்கிறாங்களாமா, இது கடவுள் எங்களுக்கு தீர்மானிச்சது, கடவுள் எங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது பார்க்கும்போது எப்படி இருக்குங்க, ரொம்ப நல்ல விஷயமா தான் தெரியுது. அப்படியே படிங்க. இந்த ஜனங்கள் பாவத்தை குறித்தும் இதே மாதிரி மனோபாவத்தை உடையவர்களாக இருக்கின்றனர். ஆனா அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய அழிவுகள், அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசாஸ்டர் வருது, ஏதோ ஒரு வெள்ளம் வருது, நிலநடுக்கம் வருது, இல்லாட்டி அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வருது, தொழில ஏதோ ஒரு பெரிய நஷ்டம் வருது, இப்படி எந்த காரியங்கள் இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களாமா, கடவுள் எனக்கு தீர்மானிச்சிருக்காரு, அதனால இது என்னுடைய வாழ்க்கையில நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் இது நடந்துச்சு, ஏன் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த கேள்வியுமே கடவுள் கிட்ட அவர் கேட்கறது. ஆனா இந்த குணலட்சணம் ரொம்ப நல்ல குணலட்சணம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தேவன் தீர்மானிக்காம எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம விசுவாசிப்போம். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க ஒருவேளை பாவத்துல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சிருந்தாங்கனாலும் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க, இதையும் என்னுடைய வாழ்க்கையில கடவுள் தான் அனுபவிச்சிருக்கு. ஒருத்தர் பாவத்துல இருக்காருன்னு வச்சுங்க, தவறான காரியம் அவரால் விடவே முடியலன்னா அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இது கடவுள் எனக்கு அனுபவிச்சிருக்காரு, நான் இந்த பாவத்துல இருக்கணும்ன்றது அவருடைய தீர்மானம். ஒருத்தர் கொலைக்காரராக இருக்காருன்னு வச்சுங்க, நான் கொலை செய்யறவனா இருக்கணும்ன்றது கடவுளோட ஒரு தீர்மானம். அப்படி இது எந்த வகையிலும் நியாயமா இருக்கு? படிக்கிறது. அவர்கள் கூறுகிறதாவது, நான் பாவம் செய்ய வேண்டும் என்று கடவுளின் சித்தமாக இருக்கிறது, ஆகையால் நான் குறை கூறத்தக்கவன் அல்ல. நான் பாவம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய சித்தமானால் நான் பாவம் செய்வேன். அவருடைய சித்தமானால் கடவுள் எனக்கு தீர்மானம் வச்சிருக்காரு பாவம் செய்யணும்ட்டு, அப்ப நான் என்னதான் பண்ணுவேன், பாவம் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா? பாவத்தின் அடையாளங்களை நாம் சுமக்க வேண்டும் என்பது அவரது சித்தமானால் பாவத்தின் அடையாளங்களை நாம் சுமப்போம். என்னுடைய வாழ்க்கையில அநேக பாவத்துடைய கரைகள் குறைகள் எல்லாமே இருக்குது, அதை என்னால சரி செய்யவே முடியல. இதெல்லாம் யார் எனக்கு தீர்மானிச்சு வச்சிருக்காங்க, யார் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா இது கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. படி. இது மிகவும் தீங்கான தவறு. தேவன் எந்த மனிதனையும் பாவம் செய்ய தூண்டுகிறவர் அல்ல. நம்முடனான தேவனுடைய செயல் தொடர்புகளை நாம் உணர்ந்து அதற்கு நம்மை தாழ்த்துவது மிகவும் முற்றிலும் சரியான செயல்தான். நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகள், நமக்கு வரைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் இடத்துல நம்ம என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுத்துட்டு அவருக்கு முற்றிலுமா கீழ்படிச்சு வாழ்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காரியங்கள் தான். ஆனா நம்ம எது நினைச்சிடக்கூடாதுன்னா, நமக்கு வரக்கூடிய பாவங்கள், நம்ம இருக்கக்கூடிய பலவீனங்கள், நம்மளோட செய்யக்கூடிய மீறுதல் எல்லாத்துக்குமே காரணம் கடவுள் தான், தேவன் தான் இதை தீர்மானிச்சிருக்காரு, அதனாலதான் நான் இந்த பாவத்துல இருக்கேன். ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, உலகத்துல கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீங்க ஏன் இது மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்றீங்க, நீங்க ஏன் இது மாதிரி ஸ்மோக் பண்றீங்கன்னு கேள்வி கேட்டா சொல்லுவாங்க. கடவுளுக்கு என்ன பத்தி தெரியாதுங்களா, எனக்கு இந்த குறை இருக்குதுன்னு அவருக்கு தெரியும், அவரே என்ன சரி பண்ணட்டும். ஏன்னா என்னால இதை சரி பண்ண முடியல, நான் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன், எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, என்னோட அம்மா சொல்லிட்டாங்க, ஆனாலுமே என்னால இதை விடவே முடியல. அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் என்ன சரி பண்ணட்டும். ஏன்னா இது டார்கெட் இந்த கேரக்டர் இல்லைன்னு பார்க்கும்போது உலக ஜனங்கள்கிட்ட மட்டும் இந்த கேரக்டர் இல்லை, குறிப்பா சொல்லும் போது கிறிஸ்தவர்கள்கிட்டையும்
பைபிள் ஸ்டூடெண்ட் கிட்டயுமே இந்த கேரக்டர். ஒரு சில தவறுகளை ஏன் பிரதர் நீங்க செய்யறீங்க, ஏன் சிஸ்டர் நீங்க செய்யறீங்கன்னும் போது இது என்னுடைய குறை, இது என்னுடைய பலவீனம், என்னுடைய பலவீனத்தை என்னால விடவே முடியாது. இதை தேவன் தான் தீர்மானிச்சாருன்னா அவரே என்ன பண்ணட்டும், சரி பண்ணணும். இது சரியான ஒரு மனநிலைங்களா? நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில எந்த வகையில நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குறைகள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்துக்காட்டும் போது அதை என்ன பண்ணணுங்க, சரி செஞ்சுட்டு அடுத்த ஓட்டத்தில் நம்ம ஓடக்கூடியவர்களா இருக்கணும். நம்மளுடைய குறையே வச்சுட்டு இது தேவன் தான் சரி பண்ணணும், அவரே என் கையை பிடிச்சி இழுத்து கூட்டு வரணும் அப்படின்னும் போது கூப்பிட்டு வருவாங்க. ரயில்வே ட்ராக் இருக்குன்னு தெரியும், ட்ரெயின் வரும்னு தெரியும், இடிச்சா நம்ம மறந்துட்டு போயிடுவோம்னு தெரியும். ஆனாலும் நம்ம நடுவழியே நின்று என்ன கடவுள் கையை பிடிச்சி இழுக்கணும்னு நம்ம நிற்போமா? நிற்கவே மாட்டோம். ஆனா நம்ம பாவத்திலையும் பலவீனத்திலையும் பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தவறுகள்ல செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்கள் நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. படிங்க. ஆனால் அப்போஸ்தலர் சோதனைகள் தேவனால் வருகிறதல்ல, ஒருவன் தானே சோதனைக்குள் சிக்கிக் கொள்கிறான் என்று கூறுகிறார். பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் கிழக்கத்தியவர்களின் மனோபாவத்திற்கு எதிராக சோதனைகள் தேவனிடமிருந்து வருகிறதல்ல, நமது சோதனைகள் எல்லாம் சத்துருடமிருந்து வருகிறது என்று கூறுகிறார்கள். இதுல கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு வரக்கூடிய சோதனைகள்லாம் கடவுள் சித்தம். ரெண்டாவது யாருக்கு சொல்லுவாங்க, சாத்தான் இருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவன் எதுவுமே நம்மளை விடவே மாட்டான். எப்படி நீங்க இன்னைக்கு எக்லீசியா வந்தீங்க அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவாங்க, எத்தனையோ பிரச்சனைங்க, சாத்தானை தடுத்து நிறுத்தி எவ்வளவு லேட் பண்ண வச்சுட்டான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சாத்தானை பண்ணி போடுவோம். எந்த காரியத்தை கேட்டாலும், ஏன் உங்க வீட்டுல எப்படி நடந்துச்சு, நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா, ஏன் சிஸ்டர் நீங்க கோவப்பட்டீங்க, ஏன் பிரதர் கோவப்பட்டீங்க அப்படின்னா, சாத்தான் அந்த இடத்துல என்ன ஒரு டெம்ப் பண்ணிட்டான், அதனால நான் கோவப்பட்டேன். எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் யாரை யூஸ் பண்ணிடுவோம், சாத்தானை யூஸ் பண்ணிடுவோம். ஏன்னா தேவனை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, தேவன் எது கொடுத்தாலும் சரிதான், அவர் தான் எனக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்குறாரு சொல்றாரு. அப்ப ரெண்டு விஷயமே யாக்கோபு என்ன சொல்றாருங்க, தப்பு அப்படின்றாரு. அப்ப தேவன் இடத்துல இருந்து வருதா, சாத்தான் இடத்துல இருந்து வருதா இந்த சோதனைகள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது ரெண்டு சொல்றதும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். எந்தெந்த சோதனைகள்லாம் யார் கொடுப்போம், அப்ப தேவன் எப்படிப்பட்ட சோதனைகள் கொடுப்பாரு, சாத்தான் எப்படிப்பட்ட சோதனை கொடுப்பான். அப்ப சாத்தான் கொடுக்கப்பட்ட சோதனையில நாம் எப்படி ஜெயிக்கணும், தேவன் கொடுக்கக்கூடிய சோதனையில நாம் எதுக்கு எப்படி ஜெயிக்கணும். அப்ப ஏன் தேவன் நம்ம இடத்துல சோதனை கொடுக்குறாரு. ஆனா இங்க சோதனை தேவன் கொடுக்குறாரா அப்படின்னு கேள்வி நம்ம யாக்கோபு கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு, வாசிக்கலாம் சிஸ்டர். யாக்கோபு 1:13. யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானா. யாக்கோபு கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, சோதிக்கப்படுகிற எவனும் அப்படின்னா யாருங்க, யாரா இருந்தாலும் சரி, இது உலக ஜனங்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பாங்க. அப்ப நம்ம இப்பதான் பார்த்தோம், தேவன் சோதனை கொடுப்பாருங்களே, கொடுக்க மாட்டாங்க, சிச்சை கொடுப்பாரு. சிச்சை எப்படிதான் சொல்லுவாங்க, சோதனை தான் சொல்லுவாங்க. அப்ப தேவன் சோதிப்பாரு இல்லையா. ஆனா இங்க என்ன சொல்றாருங்க, சோதிக்கப்படுகிறேன் என்று தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பாங்க. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, சோதிக்கிறவர் அல்லன்னு சொல்லிங்க வசனம் சொல்லல, சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப இந்த வார்த்தை நம்மளுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இருக்கீங்க, கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த பாடம் பார்க்கணுமா வேணாங்களா, கட்டாயம் பார்த்தாதான் புரியும். ஏன்னா மேலோட்டமா வசனங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுங்க, சோதனை செய்கிற மனுஷன்னா பாக்கி ஓகே, நம்ம ஆல்ரெடி கேட்டதுதான், சோதனை நம்மளுடைய வாழ்க்கையில கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆனா இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு முற்றிலும் ஒரு மாறுபட்ட கோணத்தை யாக்கோபு காண்பிக்கிறவரா இருக்கு. ஏன்னா தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்லன்னும் போது தேவனை எந்த ஒரு தீமையான காரியங்களோ, சாத்தானோ, இல்லாட்டி வேற ஏதோ ஒரு வல்லமைகளோ அவரை சோதிக்கவே முடியாது. அவர் யாரையும் சோதிக்க மாட்டாருங்க, அவர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. உலக ஜனங்களை மட்டும் சோதிக்கிறவர் சொல்லி போடல, முக்கியமா யாரையுமே அவர் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. இப்போ இதே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கும்போது யாக்கோபு 1:13 நம்ம இந்த திருவிழிவு பயணத்துல கூட நம்ம படிக்கும்போது, சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது.
ஏன்னா இது இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலான்றதுக்காக இந்த பர்சன் நம்ம போட்டிருக்கோம். ஏனெனில் கடவுள் தீமையை தூண்டுவதற்கு உள்ளாவதில்லை. அப்ப கடவுளை இந்த ஒரு தீமையான காரியமே தூண்ட முடியாது. அதாவது அவர் சாத்தானாலோ மற்ற வல்லமையினாலோ அவர் சோதிக்கப்படக்கூடிய நிலைமையில அவர் இல்லவே இல்லை. அவரும் என்ன பண்றாருங்க, யாரையும் சோதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இன்னும் இங்கிலீஷ்ல கூட நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, for God cannot be tempted by evil. அதுல என்ன சொல்லியிருக்கீங்க, எந்த ஒரு தீமையான காரியமே தேவனை டெம்ப் பண்ண முடியாது, சோதிக்க முடியாது அப்படின்னு தான் போட்டு. அப்போ இங்க எந்த விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் தீமையா சோதிக்கிறவர் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க மென்ஷன் பண்ணாத மாதிரி தான் இருக்கு. அந்த வார்த்தை நேரடியாக நம்மளுக்கு கொடுக்கப்படலை. ஆனா ரொம்ப நாளா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, தேவன் தீமையா சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு நோட்டு படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இங்க அந்த வசனம் வந்து டைரக்டா நம்மளுக்கு கொடுக்கப்படலை. அப்ப என்ன காரியங்கள் வந்து நம்மளுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்குன்றத நம்ம என்ன பண்ணணும், கட்டாயம் பார்ப்போம். ஆனா தேவன் சோதிப்பாருங்களா இல்லைங்க, எப்ப சொல்லுங்க வசனம் பார்த்துட்டு சோதிப்பாரா சோதிக்க மாட்டாரா? இப்ப நம்ம கான்பிடண்டா இருக்கும் தேவன் சோதிப்பார் அப்படின்றது. சில பேர் என்ன பண்றாங்க, சோதிக்க மாட்டாரு போல இருக்கு, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரியும் மைண்ட் செட் இருக்கு. சோதிப்பார் அப்படின்றத நீங்க இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் யாருங்க, ஆதாமுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை வச்சுங்களா இல்லையா? அது எப்படிப்பட்ட சோதனைங்க, படிக்கிறாரா இல்லையா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஒரு சோதனையை வச்சார். அதில் என்ன பண்ணாருங்க, ஆதாம் விழுந்து போயிட்டார். இது தேவன் சோதிச்சாரா சாத்தான் சோதிச்சாரா? சாத்தானும் இருக்கிறான் தேவனும் இருக்காது, பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஒரு சாத்தானும் இருக்கிற சான்ஸ் இருக்கு, தேவன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். அதனாலதான் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் போட்டு யார் பார்க்கும்போது நம்மளுடைய ஆபிரகாம், அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வச்சுங்களா இல்லைங்களா, ஒரு மிகப்பெரிய சோதனை. தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் என்ன பண்ணாங்க, 100 வயசுல அவருக்கு என்ன பண்றாங்க, ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தை வளர்ந்து அவர் சந்தோஷப்பட்டு அது கூட விளையாடிட்டு அதை பாசமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய நீங்க பலி கொடுக்கணுன்றாரு. நீ கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கணும்னு சொன்னா கூட அது ஈஸியா இருக்கும், பலி கொடுக்கணுன்றாரு. இது சோதனைங்களா இல்லைங்களா? சோதனை தான். ஏன்னா வசனமே இருக்குது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்ப தேவன் சோதித்தார்களா இல்லைங்களா? ஆனா யாக்கோபு என்ன சொல்றாரு, தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கிறவர் அல்லன்னா யாரையும் சோதிச்சிருக்கூடாதுங்க, ஆதாமையும் சோதிச்சிருக்கூடாது, ஆபிரகாமையும் சோதிச்சிருக்கூடாது. அப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகுதுங்களா இல்லையா? உலக ஜனங்களே நம்ம கிட்ட வந்து கேட்கிறேன், என்னங்க வசனம் இப்படி சொல்லுது, ஆனா அவர் எந்தெந்த விஷயங்கள்லாம் சோதிச்சிருக்காரு, இத்தனை பேர் சோதிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அவரு ஒரு சில டைம் சோதிப்பாருங்க, ஒரு சில டைம் சோதிக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா வசனம் வந்து ஆணித்தரமா நம்ம சொல்லுது, அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்லன்னா அவர் என்ன காரியங்களை செய்யறாருன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், ஆண்டவராகிய இயேசு அவருடைய வாழ்க்கையில் சோதனை வச்சுங்களா இல்லைங்களா? யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலக ஜனங்களே அவருக்கு சோதனை வரலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாடலையும் கஷ்டங்களையும் உபத்திரங்களையும் பட்டவர் யார் சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் கூட பார்க்கும்போது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும். அப்ப அவரும் என்ன பண்ணியிருக்காருங்க, சோதிக்கப்பட்டிருக்காரு. அவரை சோதிக்கணும்னா யார் தான் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க? தேவன் தான் அனுமதி கொடுத்துருக்கணும். தேவனே அவரை சோதித்தாரு கூட வசனங்கள் நம்மளுக்கு இருக்கு. அப்போ இங்க தேவன் சோதிக்கிறாரா இல்லைங்களா? தேவன் சோதிக்கிறார். ஆனா வசனம் என்ன சொல்லுது, சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வசனம். சரி, நம்மளுக்கு சோதனை வருதுங்களா இல்லைங்களா? வசனம் வாசல் 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை எல்லாம் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையை கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படி போக்கையும் உண்டாகும். அப்ப நம்மளுக்கு சோதனைகள் வருது. நீங்க வசனம் போட்டுதான் சொல்ல வேண்டியது. எங்கிட்ட கேட்டீங்கனாலே நாங்க என்ன பண்ணுவோங்க,
மணிக்கணக்காக எங்களுக்கு வந்து சோதனைகளை சொல்லுவோம். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்குது. ஏன்னா அநேக சோதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடியதா இருக்கும். இதுல நம்மளுக்கு என்ன ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குன்னு சொல்லும் போது, எப்படிப்பட்ட சோதனைகள் நம்மளுக்கு வந்தாலுமே அதுல தேவன் என்ன பண்றாருங்க, தப்பிக்கிறதுக்கான ஒரு போக்கை கொடுக்குறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்னு அவருக்கு தெரியும். இந்த அளவுக்கு அடிச்சா மட்டும்தான் இவங்க தாங்குவாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். அதுக்கு மேல அவர் என்ன பண்ண மாட்டார், அடிக்க மாட்டார். அப்போ அந்த அளவுக்கு தான் அடிப்பாரு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாங்க, கெப்பாசிட்டியில நம்ம தாங்கலாம். ஆனா அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்றோங்க, சின்ன ஒரு சோதனை வந்துச்சுனாலே, ஒரு காலில் சின்ன ஒரு கல் அடிபட்டு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோங்க, தேவன் என்னை சோதிச்சுட்டாரு, என்னால ஈஸியா வர முடியாது, கால் நீங்கிருச்சு, இது சாத்தான் கொடுக்கக்கூடிய சோதனை, நான் ஈஸியா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாத்தான் சோதிச்சுட்டான் சொல்றோமா இல்லைங்களா? ஆனா நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அவர் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு சோதனை கொடுப்பாரு. அப்போ தேவன் நம்மளை சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்குறோம் இருக்குது. ஆனா இங்க வசனமும் என்ன சொல்லுதுன்னா, அவர் சோதிக்கிறவர் அல்ல. யார் சோதிக்கிறவர்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சோதனை என்றால் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சோதனை தேவன் இடத்துல இருந்து வருதா, இல்ல சாத்தான் இடத்துல இருந்து வருதா, இல்ல நம்ம கிட்ட இருந்தே அந்த சோதனைகள் உருவாகுதா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அப்போ சோதனையோட வார்த்தை பார்த்தீங்கன்னா 2 விதமா குறிப்பிடப்படுகிறது. ஒன்று என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது டெம்டேஷன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ். இப்போ இந்த டெம்டேஷன் அப்படின்றது வந்து என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான ஏதோ ஒரு காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்யணும்னு ஒரு தூண்டுது பார்த்தீங்களா, நம்மளுடைய உள்ளம், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சிந்தனை தூண்டுது பார்த்தீங்களா, அந்த ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது டெம்டேஷன்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு முன்னாடி ஸ்வீட் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எப்படி அந்த ஸ்வீட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் என்ன பண்ணும்போது பார்க்கும்போது டெம்டேஷன்ஸ். ஒருத்தர் வந்து நல்ல நான்வெஜ் சாப்பிட்றவராக இருக்கார், திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் சாப்பிடக்கூடாது, ஒரு மாதம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே தடுத்து நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா, மறுபடியும் ஒரு நான்வெஜ்ல எங்கே சாப்பிட்றாங்களோ அவங்க பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக டெம்ட் ஆகிட்டே இருப்பார். குழந்தைகளுக்கு இந்த சாக்லேட்ஸ் அது மாதிரிலாம் அவங்க பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, டெம்ட் ஆவாங்க. எப்படியாவது அதை வந்து நம்ம சாப்பிடணும் பண்ணணும் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன தெரியுங்க, சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், இது சாப்பிட்டா நம்மளுடைய உடல்நிலைக்கு சரியில்லாத காரியம் தெரியும். அப்படி தெரிஞ்சுமே அவங்களுக்குள்ள ஒரு தூண்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த காரியம் தான் டெம்டேஷன்ஸ். ஆனா ட்ரையல்ஸ் அப்படின்றது, சோதனை அப்படின்றது டெம்டேஷன்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ். இது ரெண்டுத்துக்குமே தமிழ் என்ன குறிப்பிட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சோதனை தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரையல்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பலதரப்பட்ட சூழ்நிலைகள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள், ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் சேலஞ்சஸ், இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய விசுவாசத்தை, நம்மளுடைய குணலட்சணங்களை, நம்மளுடைய பொறுமையை, நம்மளுடைய சகிப்புத்தன்மை, இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஃபைட், கேரக்டர், பேஷன்ஸ் அண்ட் எண்டூரன்ஸ், இது எல்லாவற்றையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தேவன் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசம் வைத்திருக்கணும், நம்மளுடைய குணலட்சணங்கள் வளர்த்திருக்கணும், நம்மளுக்கு பொறுமை இருக்கணும், நம்மளுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணுன்றதுக்காக தேவன் நமக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ சோதனையை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் போட்டிருக்காங்க. சோதனை என்றால் என்ன, படிக்கலாம். சோதனை என்பது ஒருவரின் விசுவாசம், பொறுமை, நம்பிக்கை மற்றும் குணநலனை பரிசோதிக்கும் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையாகும். ஒருவருடைய விசுவாசம், பொறுமை, நம்பிக்கை மற்றும் குணலட்சணங்கள், இது எல்லாவற்றிலுமே தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி தேவன் நம்ம கிட்ட எப்படி வச்சு பார்ப்பாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில ட்ரையல்ஸ், பரீட்சைகளை கொடுத்து நம்மளுக்கு வந்து சொல்லிப்பாரு. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது பரீட்சைகள் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். தேவன் கொடுக்கக்கூடிய இது சோதனை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னு சொல்லி பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தேவன் வந்து நம்ம அழிக்கிறதுக்காகவோ நம்மளை வந்து இல்லாம ஆக்குறதுக்காகவோ கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஏன்னா உலக ஜனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சோதனைகள் வருது. ஏன்னா அவங்க வந்து தேவன் யாருன்னு புரிஞ்சுக்கணுக்காக அந்த சோதனைகள்லாம் வந்துட்டு, அது எல்லாமே தேவன் தான் கொடுக்குறாருங்களா, சாத்தான் தான் கொடுக்குறாரா அப்படின்னு பார்க்கும்போது இனிமே அதுக்கு கிளாரிபிகேஷன்ஸ் நமக்கு தெரியல. இப்ப ஃபர்ஸ்ட் தேவன் கொடுக்குறாருன்னா அது குறிப்பாக நம்மளுடைய விசுவாச வீட்டாரான நமக்கு கொடுப்பாருன்னா
எப்படிப்பட்ட சோதனைகள் தான் கொடுப்பாருன்னா, நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய பொறுமை, இது எல்லாமே வளர்க்கறதுக்கான சூழ்நிலைகளை வந்து அவர் என்ன பண்ணுவாருங்க, ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸ்கூல்ல ஒரு பையன் படிச்சுட்டு இருக்காரு, ஒரு 10th 11th படிச்சுட்டு இருக்காருன்னா, அவருக்கு எக்ஸாம் வச்சாதான் அவருடைய குவாலிஃபிகேஷன் என்னன்றது தெரியும். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவாருங்க, அடுத்த படிநிலைக்கு போவார், அடுத்த கிளாஸ் போவார். ஒருவேளை அவருக்கு எந்த டெஸ்ட்டுமே வைக்காம, எந்த எக்ஸாமே வைக்காம, அவர் அடுத்தடுத்து ஒரு 12th வரைக்கும் படிக்க முடிச்சுட்டு அடுத்து அவர் டாக்டர் படிக்கிறாருன்னு வச்சுங்க, அவருக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கையில கொடுத்து அனுப்பிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவாருங்க, அவருக்கு தெரிஞ்ச என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கின்றது அவருக்கே ஃபர்ஸ்ட் என்ன பண்ண முடியாது, தெரியாது. அப்போ அவர் சரியான ஒரு டாக்டரா இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்ப நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணங்களை நாம வளர்த்துக் கொள்ளணும், நாம பெற்றுக்கொள்ளணும்னா தேவன் என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறார். இவை தேவன் நம்மை அழிக்க அனுபவித்தில்லை, மாறாக நம்மை பலப்படுத்தவும் முதிர்ச்சி அடைய செய்யவும் அவர் மேல் அதிக நம்பிக்கை வைக்கவும் அனுமதிக்கிறார். அப்ப தேவன் மேல முழு நம்பிக்கை வைத்து அந்த சத்தியத்திலையும் தேவன் காட்டக்கூடிய அந்த ஆவி குணலட்சணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஒரு முதிர்ச்சி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த முதிர்ச்சி நிமித்தமாக தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த சபை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை, நம்ம அந்த பற்றிய ஒரு குணலட்சணங்கள் நம்மளால வளர்த்துக்கொள்ள முடியல, தேவன் மேல விசுவாசமே இல்லைன்னா நம்ம உலக ஜனங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறோங்க, தேவன் மேல எப்படி விசுவாசம் வைக்கிறது, தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி பொறுமையா இருக்கிறது, அவர் மேல எப்படி நம்பிக்கை வைக்கிறது அப்படின்ற காரியங்களை சொல்லிக் கொடுக்க போவது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சபையா அழைக்கப்பட்ட நீங்களும் நானும். அப்போ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முதலாவது நம்மளுக்கு என்ன வேணும்னா அந்த விஷயத்த நம்மளுக்கு தெரியும். ஒருத்தர் டாக்டரா இருக்காரு, ஆனா அவருக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண தெரியல, அவருக்கு டாக்டரா இருக்கிறதுக்கு பேர் கூட சொல்ல முடியும், டாக்டர் அப்படின்னு சொல்லி பேர் கூட போட்டுக்க முடியும். அப்போ அப்படிதான் நம்மளையும் அழைத்திருக்காரு. சபை அப்படின்னா யாருடைய குணலட்சணத்தை நம்ம வந்து பிரதிபலிக்கக்கூடியவர்களா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குணலட்சணத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மிகப்பெரிய டெஸ்ட் இருந்துச்சு, அவரை தேவனை பிரதிபலிக்கக்கூடியவராக இருந்தார். பிரதிபலிச்சாருங்களா இல்லைங்களா? தேவன் இந்த பூமியில வந்தா எப்படி இருப்பாருன்றத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பெர்ஃபெக்டா வாழ்ந்து காட்டிட்டார். இப்ப தேவனை நம்ம நேரடியா பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவர் எப்படி இருப்பாருன்றத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை வச்சு நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்ப சபையினுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதே போல இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல முடியும், நாங்கள் சபைக்கான வாய்ப்புக்கு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அதுக்கெல்லாம் என்ன விஷயங்கள் மிக முக்கியமா தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய பரீட்சைகள் நம்மளுக்கு மிக முக்கியமான காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு பலவிதமான சோதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில கட்டாயம் வரும். அப்ப அந்த பலவிதமான சோதனைகள் வரும்போது இது எல்லாமே விசுவாசத்திற்கான பரீட்சை அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குறது என்று அடைந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ இது தேவன் கொடுக்குறாரா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவன் என்னென்ன காரியங்களை கொடுப்பாருன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் அவர் வந்து நம்மளை சோதிக்கிறார் அப்படின்றதுக்கு அநேக வசனங்கள் இருக்கு. ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது 1 பேதுரு 1:7 வாசிக்கலாம். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி கனமும் மகிமையும் உண்டாகுமாக காணப்படும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளுக்கு எதை அதிகமா நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு, விசுவாசம். ஏன் விசுவாசம் வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு தேவன்? ஓகே, வேற ஏதாவது பதில்? நீங்களா ஃப்ரீயா பேசலாம். ஓகே, அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். விசுவாசம் தேவன் மேல இருந்தா மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், எவ்வளவு கடினமானதா இருந்தாலும் அதை நம்மளால மேற்கொள்ள முடியும். ஒருவேளை அந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில இல்லவே இல்லை, ஏதோ ஓரளவுக்கு குறைவுள்ள விசுவாசத்தை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சோதனைகளை நம்ம என்ன பண்ணிடுவோம், கட்டாயம் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். ஏன்னா அழைத்து போகிற பொன்னுன்றதை எதுக்கு சொல்லுவாங்க, தெய்வீக குணலட்சணத்துக்கு அடையாளமா சொல்லுவோம்.
அதுவே என்ன பண்றதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றத்துக்கு கட்டாயம் அது பார்க்கும்போது சோதிக்கப்படுது. அது தீயினால அதிகப்படியான சூட்டில் வச்சு அது உருக்கி வேறொரு பொருளா செய்யறாங்க. அப்படிதான் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய மாம்ச சரீரத்தை வைத்துக்கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, ஆவிக்குரிய ஒரு சரீரத்தை நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்கு முதலாவது நம்ம என்ன காண்பிக்க வேண்டியது சொல்லி பார்க்கும்போது இந்த மாம்ச சுபாவத்திலேயே தெய்வீக குணலட்சணத்தை காண்பிக்கும். எப்படி ஒரு தங்க கட்டியா இருக்குது, அது வந்து இன்னொரு உலகமா மாறுது, அது இன்னொரு உலகமா இன்னொரு பொருளா மாறுது. ஒரு கட்டியா இருக்கக்கூடிய பொருள் ஒரு செயினா மாறுது, ஒரு வளையலா மாறுது, ஒரு மோதிரமா மாறுது. அப்ப அப்படிலாம் மாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுங்க, அதை முழுவதுமாக அதை ஒப்பு கொடுக்கணும். வேற ஒரு நிலைக்கு நான் மாறுறதுக்கு நான் ரெடின்னு சொல்லிட்டு அது முழுவதுமா ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் அது மாற முடியும். ஆனா நம்மளும் பாத்தீங்கன்னா அதே ஒரு காரியத்தை தான் நம்ம செய்யணும். நம்ம மாம்ச சுபாவத்தை வைத்துக்கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆவி குணலட்சணத்துல மாற முடியாது. அப்ப நம்ம முழுவதுமா ஒப்பு கொடுக்கணும். அப்ப அந்த அளவுக்கு நம்மளை உருக்கி அவர் எடுக்கும்போது நமக்கு எது முக்கியமா வேணும்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய விசுவாசம் கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். அதுல 1% நம்ம மிஸ் ஆனா கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, ரொம்பவே முடியல என்னால, என்னை விட்டுருக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், அவருடைய கையை விட்டுட்டு நம்ம ஓடிடுவோம். ஏன்னா அவர் நம்ம கையை விட மாட்டாரு, நம்ம தான் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதனாலதான் சொல்லப்படுகிறது மல்கியா 3:3 கூட, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடனா இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்போ அவங்க லேவியின் புத்திரரா? லேவியின் புத்திரரை பத்தி நம்மளுக்கு தெரியும். அவங்க எப்படிப்பட்டவருங்க, தன்னுடைய சொந்த சகோதரர்கள் என்று பாராமல் அவங்க என்ன பண்ணாங்க, தேவன் பக்கத்துல நின்று தேவன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவனுக்காக நின்னாங்க. தன்னுடைய சகோதரர்களையும் அவர் தவறுகள் செய்ததுனால, பாவம் செய்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, வெட்டி கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வைராக்கியம் யார் மேல வேணும்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் மேல வேணும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவன் கொடுக்கக்கூடிய அந்த பரீட்சையில ஃபர்ஸ்ட் நம்மளால நிக்க முடியும். ஜெயிக்கிறது செகண்ட், ஃபர்ஸ்ட் நிக்க முடியும். எந்த சோதனை வச்சுனாலுமே நம்ம நிக்கணும் அப்படின்னாலே நமக்கு என்ன வேணுங்க, பேஸ் பாயிண்ட் நம்மளுக்கு விசுவாசம். அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 100% அவர் மேல விசுவாசம் இருக்கும். எப்படி யோபோட வாழ்க்கையில சொல்றாரு பார்த்தீங்களா, தேவன் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அந்த அளவுக்கு விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில கட்டாயம் இருக்கும். இப்ப நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தா நமக்கு விசுவாசம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். தேவன் சோதிக்கிறாருன்னு கேட்கும்போது அவர் நம்மளை சோதிக்கிறது இல்லை, அதுக்கு பதிலாக நம்மளுடைய வாழ்க்கையில பரீட்சைகளை கொடுக்கிறார். அந்த பரீட்சைகள் எது நிமித்தமா வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய விசுவாசத்தை, நம்மளுடைய நம்பிக்கையை, நம்மளுடைய பொறுமையை, நம்மளுடைய குணலட்சணங்களை வளர்க்கறதுக்காக வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், எப்படிப்பட்ட சோதனைகள் தேவனிடத்திலிருந்து வருது அப்படின்றதுக்கான நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். சோதனையின் உதாரணங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நோய் வருது, நம்ம தேவனுக்காக உண்மையா உத்தமாக ஓடிட்டு இருக்கோம், எந்த வகையிலுமே பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமா எந்த தவறுகளுமே செய்யறதில்லை, அதிகப்படியா ஊழியர்களை தாங்குறோம், ஊழியர்களை செய்யணும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில நோய்கள் வருது. அப்படி வச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இவ்வளவு நாள் உங்களுக்காக ஓடி என்ன யூஸ் எனக்கு என் வாழ்க்கையில, இது உலகத்துல இருக்க யாரோ ஒருத்தருக்காக செஞ்சிருந்தோம்னா அவங்க எந்த அளவுக்கு எனக்கு கேர் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்க. இந்த அளவுக்கு உங்களுக்காக உண்மையா இருந்துட்டு எனக்கு வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாமா? கேட்கவே கூடாது. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கேட்டோம். நம்மளால முடியல, நம்மளால தாங்க முடியல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றது, கேட்டோம். ஆனா முடியாத அளவுக்கு அவர் சோதனை கொடுப்பாரா? நம்மளுடைய திராணிக்கு தக்கதாக சோதனை கொடுப்பார். அப்ப நம்மளுடைய கெப்பாசிட்டி எப்படின்னு தெரியும். நம்ம என்ன பண்ணிடுவோம், கம்பேர் பண்ணிடுவோம். அவங்க அவ்வளவு பாவம் பண்றாங்களே, அவ்வளவு தவறு செய்யறாங்களே, அவங்க அவ்வளவு பொய் பண்றாங்க, உலகத்துல எத்தனையோ அரசியல்வாதிகள் கூட நல்லா இருக்கிறாங்களே, நம்ம மட்டும் ஏன் இந்த அளவுக்கு இப்படி இருக்குது, நான் உண்மையாதான் ஓடுறேன், எனக்கே இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்றோங்க, தேவன் இடத்துல கேள்வி கேட்கக்கூடியவர்களாக. வேலை இழப்பு. இது சொல்லவே வேண்டியது. இந்த உலகத்துல வந்து இப்ப அதிகமா நடந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வேலை இழப்பு. மற்றவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வரும்போது நம்ம என்ன பண்றோம், அதை பார்த்துட்டு தேவன் நம்ம அவருடைய பலத்த கருத்துக்குள்ள இருக்கும், அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தது.
நம்ம நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்போம், நல்ல ஒரு சேலரி கிடைச்சிட்டு இருக்கோம், அதை வச்சு நிறைய பிளான்லாம் பண்ணிட்டு தேவனோட ஊழியர்களுக்காக அதிகமாக செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 சம்பாதிக்கிறவர் ஒரு 30,000 தேவனுடைய ஊழியத்துக்காக தான் கொடுக்குறாரு, 20,000 தான் அவருக்காக எடுத்துக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வேலையில போதுச்சு, மறுபடியும் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகுது. அப்படி கிடைக்கக்கூடிய வேலையும் அந்த வருமானத்துல கிடைக்கல, ரொம்ப கம்மியான வருமானத்துல கிடைக்குது. தேவனுக்காக அவர் மீண்டுமாக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போறாரு. அப்ப என்ன கேட்கக்கூடாது? அவங்க பாருங்க, அவனா 1000 ரூபா தான் காணிக்க கொடுப்பாங்க, 500 ரூபா தான் காணிக்க கொடுப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, நான் 50,000 ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்தேன், அதுலயும் 30,000 ரூபா உங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பண்ணிட்டீங்க, என்ன இப்படிப்பட்ட ஒரு சோதனையை நீங்க கொடுத்துட்டீங்களே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனா இந்த சோதனைகள் எப்படி இருக்குங்க? நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வேலை நடந்துச்சுன்னா நம்மளும் எப்படிப்பட்டவர்களா மாறிடுவோம், கேள்வி கேட்கிறவர்களாக மாறிடும். அடுத்து பண நெருக்கடி, பொருளாதார பிரச்சனைகள். என்னதான் சம்பாதிச்சாலுமே நம்ம வாழ்க்கையில பத்தவே மாட்டுது, எப்போ பார்த்தாலும் கடன் பிரச்சனைகளே இருக்கும். வாக்குறது தான் இருக்குது, நீயும் கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாரு. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது நான் உங்களுக்காக உண்மையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கே இந்த பண பிரச்சனைகள்லாம் வருது, ஏன் பொருளாதார பிரச்சனைகள் வருது? கேள்வி கேட்கணும், கேட்கலாம். அடுத்து குடும்ப பிரச்சனைகள். எல்லாம் புது சிஸ்டம் குடும்பம் தான், எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா புது சிஸ்டனுடைய அந்த ஓட்டத்துக்குள்ள தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஓயாமல் இருக்குன்னா என்ன சொல்றோம்? உங்களுக்காக தான் உண்மையாக வரும், ஏன் எங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள் வருது? அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, அன்புக்குரியவரை நம்மளுடைய சொந்த ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இல்லாட்டி பெற்றோர்களோ இல்லை குழந்தைகளோ யாரையும் ஒருத்தர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலை ஞானஸ்தானம் பெற்றோம், தேவனுக்காக உண்மையாக ஓடிட்டு இருக்கோம், மொத்தமாக ஓடிட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு, அப்ப என்ன பண்ணக்கூடாது? எப்படி இந்த இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும்? கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்கவே கூடாது. ஆனால் கேட்காம இருக்க முடியுங்களா? முடியவே முடியாது. விசுவாசத்துக்காக துன்புறுத்தப்படுது, இது நம்மளுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நடக்கல. இப்போ ஒரு கன்வென்ஷன்ல இது மாதிரி ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, திடீர்னு ஒரு 10-15 பேர் கீழே இருந்து இறங்கி மேலே வராங்க, கட்டெல்லாம் எடுத்து வந்து அடிச்சு நம்மள எல்லாம் திறத்தி இங்கெல்லாம் வந்து எந்த ப்ரேயர் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சு நம்மளை திறத்தி விடுறாங்க. நம்ம என்ன பண்றாங்க? கீழே அந்த ஓரமா போய் நின்று திருப்பி ப்ரேயர் பண்ணி நம்ம தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசிட்டு இருக்கோம். இது நடக்குமா நம்மளுடைய வாழ்க்கையில? கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாங்க? அடுத்த ஊருக்கு போவார், கல் எடுத்து எரிஞ்சு அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா குத்துயிரும் குலவீரமா ஆகிட்டாங்க. அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல அவர் உயிரோட இருக்கிறாரா இறந்துட்டாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. அப்புறம் வந்து சீசர்கள் வந்து ப்ரேயர் பண்றாங்க, ப்ரேயர் பண்ணும்போது மீண்டுமாக அவர் என்ன பண்றாங்க, அந்த ஜீவன் அவர் இடத்துல வருது, பெற்றுக்கொள்றாரு. பெற்றுக்கொண்டு கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாரு, மறுபடியும் போய் அடுத்த ஊர்ல போய் பிரசங்கம் பண்றாரு. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன சொல்லி பார்க்கும்போது, இப்படியாக அநேக சோதனைகள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசியுங்கள். இந்த வார்த்தை நம்மளால சொல்ல முடியும். சின்ன காய்ச்சல், சின்ன தலைவலி, சின்ன உடல்வலி, இதனாலே நம்ம என்ன பண்றோங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுல வந்து நம்ம என்ன பண்ணிடணும், பின்வாங்கி போயிடும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் வேலை செய்யறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் மேல வைத்து வர்றாரு? இப்படிப்பட்ட ஒரு மாறாத அழியாத ஒரு விசுவாசம் தான் யாருக்கு வேணும்னு சொல்லி பார்க்கும்போது சபையை அழைக்கப்பட்ட நமக்கு மிக முக்கியமான வேணும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும். அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப நாள் நம்ம வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட்லேயே ஒரு சில விஷயங்கள் வச்சுக்கோங்க. தேவனே எனக்கு ஒரு வீடு வேணும், எந்த வீட்டுக்கு போனாலும் என்ன ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் என்ன பண்றாங்க, உங்களுடைய எக்லியசால இருந்து உங்களோட சபைகள்ல இருந்து யாரும் வரக்கூடாது, நீங்க பாடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறாங்க. நான் உங்களுக்காக தானே ஒரு ஹவுஸ் மீட்டிங் வைக்கிறதுக்காக தான் ஒரு நல்ல வீடு கேட்கிறேன், நான் சொந்த வீடு கேட்கிறேன், ஆனா என் வாழ்க்கையிலேயே அது நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வருஷ கணக்கில் காத்துட்டு, ஆனா அது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்காம இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க, இல்லாட்டி ஒரு நல்ல கணவரை கொடுங்க, நல்ல மனைவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வச்சுக்கோம். ரொம்ப நாள் நடக்காம இருக்கு. இல்லை, எதுக்கு நடக்காம இருக்கு? நம்மளுடைய விசுவாசம் தேவன் மேல இருக்கா இல்லையா அப்படின்றத தேவன் என்ன பண்றாரு, பரிச்சித்து பாக்குறாரு. ஒருவேளை எந்த டைம்ல அவர் கொடுக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியுமா தெரியாது? அவருக்கு தெரியும் பெர்ஃபெக்டான டைம் எது, நம்மளுக்கு தான் என்ன தெரியாது.
அது பெற்றுக்கொள்ற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லைன்றது நமக்காக தெரியாது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எது வச்சுனாலுமே அதை நம்ம என்ன பண்ணணும்? யோகுவை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை போல, அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நான் என்ன பண்றதுங்க? நம்பிக்கையாய் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடியதா இருக்கும். இப்படிப்பட்ட சோதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது எபிரேயர் 12:11 கூட நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12:11 எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழி வாங்குவர்களுக்கு அநீதியை சமாதானமான பலனை தரும். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். நம்மளுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம இப்ப சொல்லிட்டோம். நான் தேவன்கிட்ட நான் கேள்வி கேட்க மாட்டேன், நான் எந்த வகையிலுமே சோர்ந்து போக மாட்டேன், நான் உண்மையே உற்சாகமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். ஆனா அது மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நம்ம எந்த அளவுக்கு சோர்ந்து போவோம் அப்படின்றதுக்கு ஒரு வசனம். இது எல்லாமே வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? துக்கமா தான் இருக்கும். ஏன் இந்த அளவுக்கு என்ன சோதிக்கணும், அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது பழகிட்டோம்னு வச்சுங்களேன், தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில அதே வந்துட்டே இருக்கு, திரும்பி 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 வந்துட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணிடுவாங்க? அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்ப நம்ம அதுல என்ன பண்ணணுங்க? நம்மளுக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குங்க? இவ்வளவு பழகினவங்க, இவ்வளவு சொந்தக்காரங்க, இவங்களே நம்மளை துரோகம் பண்ணிட்டாங்களே, இவங்களே நம்ம ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதே மாதிரி மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் ஒரு ஏமாற்றம் வருது, மறுபடியும் ஒரு ஏமாற்றம் வருது. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்? நீங்க ஏமாத்தினாலும் ஏமாத்தலனாலும் பிரச்சனை இல்லை, என்னோட கேரக்டர் இதுதான், நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். நீங்க அது நீங்க பர்ஃபெக்ட், நீங்க கரெக்டா நீங்க எங்களுக்கு திருப்பி அதுக்கு பதில் செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, நான் என்ன பண்ணுவேன்? நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்யதான் செய்வேன், நான் தேவனுடைய குணலட்சணத்தை காண்பிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா? அந்த விஷயங்கள் தான் இது உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. துரோகம் திருப்பி ரிப்பீட்டடா வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? அவங்களே அதுல மலைகிறாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது அதில் நம்ம ட்ரெயின் ஆகி தேவனுக்காக விசுவாசத்தை நிற்கணும். எந்த வகையிலுமே இந்த ஒரு காரியங்கள் தேவனுடைய விசுவாசத்தையும் அவருடைய அன்பையும் விட்டு விலகிறதுக்கு எந்த வகையிலுமே நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சபை அப்படின்ற குணலட்சணத்தை நம்மளால வளர்த்துக்கொள்ள முடியும். ஏன்னா பொண்ணு என்ன பண்ணணுங்க? அக்னியெல்லாம் சுட்டு உருகி அதுல இருக்கிற மாசுகள் எல்லாமே போடும். 100% என்ன பண்ணணுங்க? அது பியூரிட்டி காட்டணும். ஆனா அது 99.99 தான் சொல்லுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சுத்திகரிக்க முடியாத ஒரு சில காரியங்கள். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தேவனுக்கு உண்மையா உத்தமமா பர்ஃபெக்டா இருக்கணும். ஒருவேளை ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தா அந்த பலவீனங்களை தேவன் என்ன பண்ணுவார்? கட்டாயம் அவர் மன்னிக்கிறவராக கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும். அப்போ இது தேவன் கொடுக்கக்கூடிய சோதனை இல்லை, அது என்னங்க? பரீட்சைகள் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சோதனைகள் யார் தான் கொடுப்போம்? தேவன் பரீட்சைகள் கொடுப்பார். அப்போ சோதனைகள் யார் கொடுப்பார் சொல்லி பார்க்கும்போது சாத்தான். இப்ப டெம்டேஷன் என்பதற்கு தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பாவத்துக்கு தூண்டுதல், கவர்ச்சி அல்லது பாவம் செய்ய தூண்டும் சோதனை என்று நம்ம பார்த்தோம். சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்வீட்டை முன்னாடி வச்சுட்டாங்க, தூண்டப்படுவாங்க, கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்படிப்பட்ட பாவங்கள் நம்மளுக்கு முன்னாடி இருக்கு. நம்ம எந்த சரீரத்துல இருக்கோம்? விழுந்து போன மாம்ச சுபாவத்திலையும் சரீரத்துல இருக்கும். அப்போ நம்ம ஆல்ரெடி அந்த பாவத்துல என்ன பண்ணிருக்கீங்க? பழகி இருக்கோம், ஆல்ரெடி அதை நம்ம டேஸ்ட் பண்ணிருக்கோம். அப்போ மறுபடியும் நம்ம முன்னாடி வருது, மறுபடியும் அதே காரியங்களை செய்யறதுக்காக ஒரு தூண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒருத்தர் திடீர்னு ஞானஸ்தானம் எடுத்து உள்ள வந்துட்டாரு. நீங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எதுலையுமே நீங்க லாகின் பண்ணக்கூடாது, எதுலையுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, நீங்க தேவனுக்காக எப்பவுமே பைபிள் படிச்சுட்டு எப்போதும் சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருக்கணும்னா அவங்களால பண்ண முடியும், பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. பட் இதே மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியங்கள் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க? கட்டாயம் மீண்டுமாக விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா தேவனுடைய சித்தம் என்னன்றது நமக்கு வாழ்க்கையில கட்டாயம் தெரியும். ஆனாலும் தெரிஞ்சே நம்மளுடைய வாழ்க்கையில அவருக்கு விரோதமாக நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா? அவர் சித்தத்துக்கு விரோதமாக. இப்ப விசுவாசம் பொறுமையில இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா விசுவாசம் வைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? கேள்வி கேட்கிறோம்.
பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல கோவப்பட்டு சண்டை போட்டுருவோம். லாஸ்ட்ல என்ன சொல்லிடுங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் இப்படி தவறுவேன்னு தேவனுக்கு தெரியாதான், இந்த சூழ்நிலை தேவன் என்னோட வாழ்க்கையில் அனுமதிக்காம இருந்திருந்தது இது நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்துடக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில கட்டாயம் நம்ம வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாத்தான் கொண்டு வரக்கூடிய சோதனைகள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். இன்னும் ஒரு எளிய விளக்கம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில சரி எது தவறு எதுன்னு சொல்லி தேவன் சொல்லி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்க. உலக ஜனங்களுக்கு எது சரி எது தவறு தெரியுங்க. ஆனா அவங்களுடைய சட்ட திட்டங்களையே ஒரு சில காரியங்கள் வச்சிருக்காங்க. எது சரி எது தவறு எது நீதி அப்படின்னு ஒரு காரியங்கள் வச்சிருக்காங்க. ஆனா தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றையுமே பாத்தீங்கன்னா ஒரு பைபிள்ல எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தார். தேவனுக்கு விருப்பப்பட்டவர்கள், தேவன் விரும்புகிறவர்கள் எப்படி நடந்துக்கும், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எது, எதெல்லாம் பாவம், எதெல்லாம் தேவன் வெறுக்கிறார், எந்த விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா சபையா மாற முடியும், எந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க இரண்டாம் மரணத்துக்குள்ள போவீங்க அப்படின்ற எல்லா விஷயமும் நம்ம கற்றுக் கொடுத்தாருங்களா இல்லைங்களா? யாராவது கற்றுக் கொடுக்கல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியும். ஒருவேளை அப்படி சொல்லக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த சப்ஜெக்டுக்கு அப்புறம் நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு கட்டாயம் தெரியும். ஆனாலும் நம்ம தவறும் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில டெம்டேஷன்ஸ், சாத்தான் கொடுக்கக்கூடிய சோதனைகள். அதனாலதான் சொல்லப்படுகிறது இது சாத்தான் தான் கொடுக்குறானா அப்படின்னு நீங்க மறுபடியும் யாக்கோபு கிட்ட கேட்டீங்கன்னா, யாக்கோபு என்ன சொல்றது தெரியுங்களா, இது சாத்தான் கொடுக்கிறது, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ தன்னுடைய சுய இச்சை தான், ஏன்னா விழுந்து போன மாம்ச சுபாவத்துல இதெல்லாம் மேற்கொள்ளவே முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்குள்ள சாத்தான் என்ன பண்ணியிருக்கான், நம்மள கட்டி வச்சிருக்கான். இப்படிப்பட்ட ஆசைகள் கவர்ச்சிகள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்பாக நம்மளுடைய வாழ்க்கையில வச்சிருக்கான். அந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கண்ணிகள் தான். இப்ப வேடன் ஒருத்தர் இருக்காரு வச்சுங்க, அவர் அங்கங்க கண்ணி வச்சிடுறாரு. கண்ணி வச்சுட்டு அதுல குருவிகளோ இல்லாட்டி விலங்குகளோ அகப்படுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ண மாட்டார், வேட்டையாட மாட்டார். அகப்பட்டுருச்சு அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுவாரு, அது அகப்பட்ட குருவியோ இல்லாட்டி விலங்குகளோ எடுத்துட்டு அவர் போயிடுவார். எதுவுமே கண்ணி வச்சிருக்காரு, எதுவுமே கிடைக்கல அப்படின் போதுதான் அங்க வேடனுக்கு வேலை வரும். அவர் என்ன பண்ணுவார், வேட்டைக்கு போவார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில தான், நம்ம வாழ்க்கையில அநேக இந்த மாதிரி கவர்ச்சியான காரியங்கள் உலகத்திலே இருக்கு. சாத்தான் எதெல்லாம் மனிதர்கள் விழணும், உலக ஜனங்கள் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள்லாம் வச்சிருக்கான். சோசியல் மீடியா, அரசியல், அப்புறம் டிவி சீரியல்ஸ், இன்னும் உலக பிரகாரமான குடிகள், வெறிகள், அதே மாதிரி தவறான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான எல்லா காரியங்களும். சில பேர் பார்த்தீங்கன்னா மதத்துல ரொம்ப ஊறி இருப்பாங்க. அவங்க பின்பற்றக்கூடிய மதம் பார்த்தீங்கன்னா அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு காரியங்கள்லாம் நிறைய இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதுல ரொம்பவே ஃபுல் டைம் பிஸியா இருப்பாங்க. அதுவும் ஒரு கவர்ச்சி தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தவறான காரியங்களே எப்பவுமே செஞ்சுட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, 24 மணி நேரம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து கிடப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, செயின் ஸ்மோக்கர்ஸா இருப்பாங்க. இவர் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நியூஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எதனா ஒரு பாலிடிக்ஸ்ல கலந்துட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கு கேட்டகரி தனமா வச்சிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கே அவங்க என்ன பண்ணுவாங்க, டைம் அதிகமா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் யாருன்னு மற்றவங்களுக்கு காண்பிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, சோசியல் மீடியா அங்கே எங்கேன்னு சொல்லி தங்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதில் எல்லாத்துக்குமே அவங்களுடைய முழு கவனமே இருக்கும். அவங்க யாருடைய கவனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் அவர்களுக்காக என்ன பண்ணாரு, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற காரியங்களை அவங்க சிந்திக்கவே அவங்களோட வாழ்க்கையில முடியாதுன்னு சொல்லி நான் பார்க்கணும். இது எல்லாமே ஒருத்தருடைய வாழ்க்கையில நடக்குதுன்னா அவங்க என்ன நினைச்சிடக்கூடாதுங்க, இதெல்லாம் தேவன் சோதிக்கிறாரு, இதை சாத்தான் நம்ம சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைக்கவே இருக்கு. இதெல்லாம் எதுங்க, இதெல்லாம் கண்ணிகள் தான். இதெல்லாம் உலகத்தை ஜனங்களுக்காக வச்சிருக்கு. அந்த ஒரு பாடுகளுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு சிற்றின்பங்களுக்குள்ளேயும் போய் நம்ம போய் மாட்டிக்கிட்டு இது சாத்தான் தான் என்னுடைய வாழ்க்கையில சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த வகையிலுமே நினைக்கவே முடியாது. இப்போ நம்மளுடைய மாம்சத்தின் கிரியைகள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, காலத்தில் 5ஆம் அதிகாரம் 19 to 21 வசனங்களை
பைபிள் இருந்துச்சுன்னா பைபிள் மட்டும் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:19 முதல் 21 வசனம். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், ஆசைவேதங்கள். படிங்க சிஸ்டர். 21. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், தலையாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எல்லாமே என்னங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய கன்னிகள், இதெல்லாம் நம்ம விழுந்து போன மாம்ச சுபாவத்தின் கிரியைகள். இந்த கிரியைகள்ல இருக்கக்கூடியவங்க யாருமே என்ன பண்ண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ரெண்டாவது, இந்த சோதனைகள்லாம் சாத்தான் நம்மளுக்கு கொடுக்கணுன்றது அவசியமே இல்லை. அதற்கான ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சினிமா பார்க்கணும்னா சினிமா தியேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே யார் போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க என்ன பண்ணிக்கலாம், போய் பார்க்கலாம். பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பார்க்காம இருக்கலாம். சில ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், அதுக்கான ஒயின் ஷாப் தான் இருக்குது, அங்கே போய் என்ன பண்ணலாம், ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பண்ணாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. அப்போ ஏற்படுத்தி வச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோங்க, தெரியாம நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரம் அங்கே போய் விழுந்துடுறோம். விழுந்துட்டு என்ன சொல்றோம், சாத்தான் என்னுடைய வாழ்க்கையில இந்த சோதனையை கொண்டு வரான் அப்படின்ட்டு. அது அவனுக்கு வேலையே இல்லை. ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம விடக்கூடிய ஒரு காரியங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கட்டாயம் தெரியும். ஏன்னா உலக ஜனங்கள் எல்லாரும் விழுந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் யார் விடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல விடவே கூடாது. அந்த இடத்துல நம்ம விழுந்துட்டோம்னா அது யாருடைய சோதனையா இருக்காது சொல்லி பார்க்கும்போது அது சாத்தானுடைய சோதனையில ஒவ்வொருவரும் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். அப்ப நம்மளுடைய சுய இச்சைகள் மூலமா தான் அந்த காரியங்களுக்குள்ளதான் நம்ம விழுவோம். அப்போ நம்மளுடைய உலகத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 விதமான சோதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும். சாத்தான் கொடுக்கக்கூடிய சோதனைகள் எப்படி சொல்லி பார்க்கும்போது, ஒண்ணு நம்மளுடைய விழுந்து போன மாம்ச சுபாவத்தில், ரெண்டாவது உலகத்துல வேர்ல்டு, அது வேர்ல்டு இருக்குது. மூன்றாவது பாத்தீங்கன்னா சாத்தான், உலகம், மாம்சம், சாத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காரியங்கள் மாம்சம். அது நம்ம விழுந்து போன மாம்சத்தின் அடிப்படையில வரக்கூடிய காரியங்கள். இந்த மாம்சம் இந்த காரியங்கள் உள்ள மாம்சத்தினுடைய கிரியைகள் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா கலாத்தியர்ல. இந்த காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பதில்லைன்னு சொல்லிட்டு சாத்தானுக்கு தெரியும். அப்ப நம்ம ஒருவேளை நம்ம அந்த கேரக்டர்ல ஏதோ ஒரு கேரக்டர் தான் நம்மளால போக முடியாது. அப்ப அப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம கிட்ட இருக்குன்னா சாத்தான் என்ன புரிஞ்சுக்கலாம், இவங்க சோதிக்க வேண்டியதே இல்லை, எப்படியா இருந்தாலும் இவங்க இந்த வகையில விழுந்துருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உலகம். அப்ப உலகத்துல அநேக இதே மாதிரி மாயையான காரியங்களை, மாயையான சந்தோஷங்களை வச்சிருக்காங்க. அப்ப அந்த மாயையான சந்தோஷங்களை உலக ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க, விழுந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு மாயையான காரியத்தை நம்ம விழுந்துட்டோம்னா நம்ம சாத்தான சோதிக்கிறோம்னு சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரைட்டரா இருப்பாங்க. எப்போ முதல்ல ஊரா போய் உலக வேற வேற நாட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷத்தை ஏற்றதுக்காக புது புது இடங்களுக்கு போவாங்க, புது புது காரியங்களை கற்றுப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்படி உலகத்திலையும் பார்த்தீங்கன்னா அநேக கவர்ச்சியான காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கலாம். இந்த 2 காரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 காரியங்களையுமே நம்ம ஒருத்தர் ஜெயிச்சிட்டான்னு வச்சுங்க, அங்கதான் சாத்தான் என்ன பண்ணும், சோதனை வைக்கிறதுக்கோ முன்னாடி நிக்கிறதுக்கோ அவன் முயற்சி பண்ணுவான். ஒருவேளை இந்த 2 காரியங்களுமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கவே இல்லைன்னா அவன் என்ன பண்ண மாட்டான், அவரா ஞானஸ்தானம் எடுத்தாரு தெரியும், ஞானஸ்தானம் எடுத்து என்ன பண்ணாரு, ஒரு 6 மாசம் 1 வருஷம் கரெக்டாக தான் இருந்தாரு. நான் கூட ஆள்லாம் செட் பண்ணி வச்சிருந்தேன் அவரை கண்காணிக்கிறதுக்கு. இப்போ அவர் நம்மளால தான், பிரச்சனை இல்லை, போகட்டும், அவர் சண்டே போய் உட்காரட்டும், எவ்வளோ நேரம் கேட்கட்டும், பெரிய ஸ்டடியா கேட்கட்டும். ஆமா, எப்படியா இருந்தாலும் அவர் எந்த மீட்டிங் வேணா கலந்துக்கிட்டோம், லாஸ்ட் நம்ம கிட்ட தான் வருவார். அது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் நீ கண்டிக்கவே வேண்டியது. அந்த ஓரமா உட்காந்துட்டு அவர் கேட்ட வார்த்தைகளை அப்படியே மனசுல வச்சுட்டு அவர் போய் அதை தன்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி வாழணும் நடக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றது பார்த்தீங்கன்னா, அவரை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்க தான் முக்கியமான நம்மளுக்கு எதிராளி அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான்
ஃபர்ஸ்டே டிஃபைன் பண்ணிடுவான். அப்போ சாத்தானுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எதிராளி சாத்தான் எதிராளி அவன் பார்த்து சோதிக்கிறான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சாத்தான் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது என்ன சொல்லுவோம்? என்னுடைய கெப்பாசிட்டிக்கு என்னோட வல்லமைக்கு நீங்க எதிரியா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் அநேகருடைய வாழ்க்கை தரம் இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். அப்போ சாத்தானுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்றோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற அங்கீகாரத்தை பெறுறதுக்கு முன்னாடி நம்ம சாத்தானுடைய உண்மையான எதிரின்னு சொல்லி சாத்தான் நம்மளை தீர்மானிக்கும். நம்ம நினைக்கிறது முக்கியம் இல்லை, சாத்தான் தான் நமக்கு எதிராளின்னு நினைச்சுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் சாத்தான் என்ன பண்ணுங்க, இவர் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா தேவனுடைய வார்த்தையை கேட்டு கரெக்டா நடக்கிறாரு, இவர் சபையா மாறிடுவாரு அப்படின்னு சொல்லி பயந்து அவன் என்ன பண்ணணுங்க, நம்மளை எதிராளியா நினைச்சு நம்மளுக்கு விரோதமான காரியங்களை செய்யறதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். அது ட்ரையே பண்ணல, உலகத்திலேயே நம்ம விழுந்துட்டே இருக்கோம், எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய மாம்சமே நம்மளை விட வச்சுட்டே இருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுவாங்க, இவெல்லாம் எங்க போய் கண்டிப்பா சான்ஸே இல்லை, அவங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதனாலதான் நம்மளுடைய மூத்த சகோதரர் சொல்றாரு, நாட் எவ்ரி ட்ரையல்ஸ் இஸ் ஆஃப் சாத்தான். சாத்தான் நம்ம கூட வரக்கூடிய எல்லா சோதனைகளுமே பார்த்தீங்கன்னா சாத்தான் தான் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சீஃப் ஃபோர்ஸ் ஆர் அவர் ஓன் வீக்னஸ். நம்மளுடைய சொந்த மாம்ச பலவீனங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் தேவனுடைய பிள்ளைகளா ஆகிறதுக்கு முன்பாக, தேவனுடைய பிள்ளைகள் சொல்றோம், புத்திர சுகாதாரம் இருக்குது, எல்லாம் உண்மைதான். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம சாத்தானுக்கு ஒரு உண்மையான எதிரியா மாறணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய விழுந்து போன மாம்ச சுபாவத்தின் கிரியையில முதலாவது முற்றிலும் வெறுக்கிறவர்களாகவும் எரிச்சவர்களாகவும் அதை ஒருபோதும் தொடாதவர்களாகவும், அடுத்து என்ன பண்ணணுங்க, உலகத்திற்கு நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். இப்படி வாழ்ந்து தேவனுக்காக உண்மையா நிக்கிறோம்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம முன்னாடி பார்த்தீங்களா, அப்பதான் சாத்தான் நம்மளுக்கு முன்னாடி நின்று நான் தான் உன்னோட எதிரின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு ஸ்டெப் வைக்காமே நாங்கள் அவர் கூடயே இருந்துட்டு சாத்தான் தோல் மேல கை போட்டு சாத்தான் என்னோட எதிரி அப்படின்னா, நீங்க எதிரி, என்னோட நண்பன் தானே, பக்கத்துல தானே இருக்கேன் அப்படின்னு. ஆனா அவனுக்கு என்ன தெரியாதுங்க, அவன் தான் நம்மளுடைய எதிரின்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவன் நம்ம கூடயே தான் இருக்கும். அவன் என்ன நினைக்கிறானோ அதை நம்ம என்ன பண்ணுவாங்க, வீட்லயும் சரி சபைகளையும் சரி மற்ற உலகத்திலையும் பார்த்தீங்கன்னா செய்யும். மற்ற உலக ஜனங்கள் கூட அந்த காரியங்களை செய்யறதுக்கு தயங்குவாங்க. ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ணிடுவாங்க, அந்த காரியங்களை ரொம்ப சகஜமா செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னும்போது ஈவில் ஸ்பீக்கிங், மற்றவர்களை குறித்து குறை சொல்லக்கூடிய காரியம். இது ஃபர்ஸ்ட் வீக்னஸ். இந்த வீக்னஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியா இருக்கும். ஆனா உலக ஜனங்களே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பத்தி ஒருத்தர் பேசுறது ஒரு தவறான காரியமா நினைப்பாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, எனக்கு சரின்னு தெரிஞ்ச விஷயத்தான் நான் பேசுறேன், அது உண்மையான காரியங்கள் தான் பேசுறேன் அப்படின்னா நமக்கு அது உண்மைன்றது தெரிஞ்சுனாலுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்காக ஜெபிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தவறுகள் இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்கலாம். நேரம் காலம் சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படும் போது அவரிடத்துல போய் தவறு இருக்கிறீங்க பிரதர், இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். ஆனா அந்த விஷயத்தை வேற ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, அதை பரப்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு குணலட்சணம். நான் சொன்னது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான், ஆனா அதுவே ரொம்ப மோசமான ஒரு குணலட்சணம் இருக்கு. அப்போ சாத்தானுடைய உண்மையான எதிரி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவருக்கும் அவருடைய வாழ்க்கையை எப்படி வச்சுங்க, சோதனைகள் வந்துச்சு. சோதனைகள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய மாம்சத்துல உலகத்தின் காரியங்கள்ல எல்லாவற்றையுமே பார்த்தீங்கன்னா அவரும் சோதிக்கப்பட்டார். 3 விதமான சோதனைகளை நம்ம பார்க்கும்போது அந்த 3 விதமான சோதனைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயிச்சு அவர் என்ன சொன்னாருங்க, மரிக்கும்போது, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வரா, ஆனா அவன்கிட்ட என்கிட்ட ஒண்ணுமே கொடுக்கறதுக்கு இல்லை. ஏன்னா அவனால என்ன ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அப்ப நீ யார் எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லும்போது உங்க சீசர்களாக நீங்க எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ எப்படி இருக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்ப்போம். அப்ப இந்த 3 விதமான சோதனைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை தேவனுக்காக இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் எதிர்த்து நம்ம நிக்கிறோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில நல்லா தான் ஓடிட்டு இருக்கோம். உலகத்தில் நம்ம இல்லை, நம்மளோட மாம்சத்தின் கிரியைகள் எல்லாத்தையும் எரிச்சிட்டோம், சரியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அப்பாக்களை என்ன பண்ணுங்க, கற்களை அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி சோதனை. இது எது அடையாளப்பட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த பவருக்கு பார்த்தீங்கன்னா வல்லமை, தேவன் கொடுத்த ஞானம், இதை எதுக்காக யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய
காரியங்கள் நம்மளுக்கு தேவனா கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணாம நம்மளுடைய நாலேஜ் வச்சுட்டு தேவன் கொடுத்த காரியங்கள் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுங்க பெற்றுக்கொள்றது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கும்போது தேவன் நம்மளுக்கு வந்து நல்ல சப்ஜெக்ட் பேசக்கூடிய தாளத்தை கொடுத்துருக்காரு, நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய தாளத்தை கொடுத்துருக்காருன்னா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, அதை நம்மளுடைய சொந்த பிரயோஜனத்துக்காக யூஸ் பண்ணக்கூடாது. மற்றவர்களுடைய வாழ்க்கையில குணலட்சணங்களை வளர்த்துக் கொள்றதுக்காகவோ அவர்கள் தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்காகவும் நம்ம ஊற்றுக்கூடாது. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு குரூப்பிசம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை தேவனா கொடுக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பெற்றுக்கொள்ளணும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே முயற்சி பண்ணவே கூடாது. நம்மளுக்கு தனியான ஒரு ஆர்கனைஸ் செய்து நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெகனைஸ் பண்ணக்கூடிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செஞ்சிடவே கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த தேவாலயத்திலிருந்து குதியுங்கள், அப்போ வந்து தேவதூதர்கள் காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோதனை. இதுல என்ன ஒரு காரியங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, a temptation of force spectacular miracle to the gain complete recognition instead of patient following the God's plan. அதாவது தேவன் நம்மளுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாரு, அந்த பிளானுக்கு நம்ம எப்பவுமே வெயிட் பண்றதே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோங்க, இந்த உலகம் நம்மளை வந்து ரெகனைஸ் பண்ணணும், உலகம் நம்மளை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்வோம் பார்த்தீங்களா, தேவனுக்கு விரோதமான காரியங்களா. ஆனா நம்ம தேவனுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம், ஒத்துமையா தான் இருந்துட்டு இருக்கோம், சரியான காரியங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமான காரியங்களா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, உலகத்தின் காரியங்களை கவர்ச்சிகள்ல விழக்கூடிய காரியங்கள். உலகத்தின் சாத்தான வந்து அவர் என்ன சொல்றாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகத்தை மீட்டெடுக்கிறதுக்காக நீங்க வந்தீங்க, நீங்க என்னுடைய காலில் விழுந்துருங்க, நீங்க ஏன் போய் வாரினால் அடிபட்டு கஷ்டப்பட்டு கல்வாரி சிலுவையில போய் நீங்க மறிக்கணும், என் காலில் விழுந்தீங்கன்னா இந்த ராஜ்யம் என்னோட தான், இந்த ராஜ்யத்தை அப்படியே எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டியதே இல்லையே. நம்மளும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுக்காக பாடுகள் படுறது, உபத்திரவங்கள் படுறது, அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது, இந்த காரியங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றது இல்லைங்க, அநேக நேரங்கள் எதிர்பார்க்கறது இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி சூழ்நிலைகளை அனுமதிக்க நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு ஈஸியா தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் நம்ம தேடிட்டே இருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மிக மிக ஒரு முக்கியமான கண்ணிகளா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில சோதனை கொடுக்குறாருன்னா, இப்படிப்பட்ட நம்ம சோதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது இதெல்லாம் நம்மள ஜெயிக்கணும், அதுல வந்து நம்ம குணலட்சணங்களை வளர்த்துக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை தேவன் இப்படிலாம் நம்ம சோதனையை கொடுக்காம நம்ம வந்து குணலட்சணத்தையோ நம்மளுடைய சகித்தன்மை, நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய பொறுமை எல்லாத்தையும் வளர்க்க முடியுமோ முடியாதுங்க, வளர்க்க முடியுமோ முடியாதுங்க. ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தா போதும். நம்மளோட சுயாதீனம் இருக்கு பார்த்தீங்களா, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்மளோட சுயாதீனத்தை அவர் கட் பண்ணிட்டு தேவன் என்ன சொல்றாரோ, அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரோ அதை மட்டும் ஃபாலோ பண்றதா நம்ம வச்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ தேவதூதர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களும் சுயாதீனம் இருக்கு, ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாருங்க, தேவனுடைய சித்தம் என்னவோ அதை மாத்திரம் தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட சுயாதீனத்தை எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் தான் செய்வோம். அப்படி செஞ்சுக்கலாம், தேவன் அது ஈஸியா போயிருக்கு. ஏன் செய்யல, ஏன்னா ஒரு எறும்பு, ஒரு விலங்குகள் அதனுடைய சுயாதீனத்துக்கு கூட யார் தலையிடுறதுன்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் தலையிடுறது இல்லை அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சுயாதீனத்துல தேவன் தலையிடவே மாட்டார். அப்போ நம்ம இதெல்லாவற்றையும் எனக்கு ஏன் தேவன் வந்து சோதனை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு பதில் வந்து தேவன் வந்து நம்மகிட்ட சொல்றாருன்னா நம்ம புரிஞ்சுக்க முடியும். உனக்கு ஏன்பா இந்த சோதனை கொடுத்த, உனக்கே இந்த கஷ்டத்தை கொடுத்த, உனக்கே இந்த போராட்டத்தை கொடுத்தேன்னு சொல்லி தேவன் ஒவ்வொரு சோதனைக்கும், ஒவ்வொரு போராட்டத்துக்கும், ஒவ்வொரு பாடுகளுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாருன்னா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்கிறதே முடியவே முடியாது சொல்லி நம்ம மூத்த சகோதரனுடைய எழுத்துக்கள் சொல்லுது. வாசிங்க. ஆனால் மனுக்குலம் அறிவிலும் சகிப்புத்தன்மையிலும் ஒரு எல்லைக்குட்பட்டு இருக்கிறது. மனித மொழியும் மனித சரீரமும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளவும் எல்லாவற்றையும் தாங்கவும் முடியாததாக இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் நம்மிடத்தில் சொல்லாததற்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய மூளையோட கெப்பாசிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து தேவனுடைய ஆழங்களையும் தேவனுடைய விருப்பங்களையும் தேவனுடைய சித்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்களா? புரிஞ்சிக்கவே முடியாது. தேவன் நம்மளுக்கு அவருடைய தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் ஒரு பர்சன்டேஜ் ஒரு காரியங்களை தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அதுவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கீங்க,
மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்குது. அதுவே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதற்கான வாழ்க்கையை நம்மளால வாழ்றதுக்கு அநேக கஷ்டப்படும். அவர் தேவனுடைய ஆழங்கள் எல்லாவற்றையுமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு, இதனாலதான் உங்களுக்கு இந்த போராட்டங்கள் வருது, இதனாலதான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இது மாதிரி கடினமான சூழ்நிலை வருதுன்னு சொல்லி அவர் ஒருவேளை சொன்னார்னா நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? நம்மளுடைய மனித மூளை அதுக்கு இசைவா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கட்டாயம் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. நாம் விசுவாசத்தின்படி நடக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் ஜெனிக்கப்பட்டும் தேவனுக்கு அநேக ஆழ்ந்த காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் நித்திய காரியங்கள் அனைத்தையும் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அவைகள் அவனது கிரகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. தேவனுடைய தெய்வீக திட்டத்துல என்ன காரியங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்தாலுமே அது எல்லாவற்றையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா கட்டாயம் முடியாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் சொல்றாங்க சொல்லி பார்க்கும்போது, ஒரு நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு நாயை சொல்றாங்க. யாரும் தவறாக புரிஞ்சு கொள்ள வேண்டாம். மூத்த சகோதரிகளுக்கு அந்த எழுத்துக்கள் அடிப்படையில் நம்ம சொல்றோம். எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம். அந்த நாயை நம்ம சொல்றோம், இங்க வா அப்படின்னு சொல்றோம், இங்க சா அப்படின்னு சொல்றோம். ஒரு சில விஷயங்கள்ல நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுதுங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, புரிஞ்சுக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்குது. நம்ம சரி ஓகே எல்லாமே புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அதுக்கிட்ட ஒரு மேக்ஸை பத்தி நம்ம பேசினாவோ இல்லை ஒரு சயின்ஸை பத்தி பேசினாவோ அது புரியும். அது கூட நம்ம மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் அப்படியே குறைச்சிட்டு ஓடிடும். அதுக்கிட்ட எல்லாமே புரிஞ்சுக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரிதான் நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய கெப்பாசிட்டியும் இருக்கு. நம்ம ஒரு சில காரியங்களை புரிஞ்சுக்கிறோன்றதுக்காக தேவனுடைய ஆழங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இந்த சோதனைகள் வருதுன்னு சொல்லிட்டு தேவன் நம்மளுக்கு உணர்த்தினார்னா நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கட்டாயம் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அப்ப நம்மளுக்கு சோதனைகள் கட்டாயம் அவசியம்ன்றது தேவன் தீர்மானிச்சதுனாலதான் நமக்கு என்ன கொடுக்குறாரு, சோதனைகள் கொடுக்குறாரு. அப்போ எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் 100% அக்செப்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவீங்க, ப்ரிப்பேர் ஆயிடும். அது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். ஏன்னா மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே பெரிய பிளவு. தேவனுடைய ஞானத்திலும் தேவனுடைய ஆழத்திலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளவு. வானத்துக்கும் பூமிக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வானத்துக்கு ஏதாவது ஒரு அளவு சொல்ல முடியுமா? போயிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு எதனா ஒரு அளவு இருக்கா? யாருமே அதோட மெஷர்மெண்ட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஆழங்கள். ஒரு புது சிருஷ்டியா நம்ம இருக்கோம். நம்ம சபையா மாறிடுறோம். சபையா மாறி தேவனுடைய அந்த சபை அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை நம்ம பெற்றுறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யுகங்கள் நம்ம ஒரு 10 லட்சம் வருஷம் நம்ம அவர் கூட இருந்தாலுமே அவரை பற்றி நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம். என்ன கன்வென்ஷன் கூட ஒரு பாடம் பார்த்தோம், எட்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் பிரதர் தெரிந்தார். அதுல சொல்லப்பட்ட காரியம் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி புரிந்து கொள்ளவே நமக்கு என்ன வேணுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு யுகம் வேணும். தேவனை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி. அப்போ இப்ப சொல்லக்கூடிய செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனை பற்றி புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமே 00000 அப்படின்னு போட்டு லாஸ்ட்ல 1 போட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்ட காரியம். அப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு மனநிலையும் ஒரு அறிவு சார்ந்த விஷயத்திலும் நம்ம இருக்க போது தேவன் கொடுக்கக்கூடிய சோதனையை ஏன் கொடுக்குறாரு, எதுக்கு கொடுக்குறாரு, இது ஏன் எனக்கு கொடுக்கணும், இது கொடுக்காம இந்த சோதனை கொடுத்துருந்தா நான் ஜெயிச்சிருக்கேன், அவங்களுக்கு இந்த சோதனை வரலையே, இயற்கையை இந்த சோதனை வச்சுக்காம, இந்த கேள்விதான் கட்டாயம் கேட்கவே கூடாது. தெய்வீக திட்டத்தின் அனைத்து பகுதியிலும் அனைத்து விவரங்களையும் கிரகிக்க இயலாது. பரிசுத்தாவினால் ஜெயித்தால் கூட கண்ணாடியில் நிலநாட்டமை பார்ப்பது போல நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்றாரு, தெய்வீக திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் அது எப்படி தெரிஞ்சிருக்கீங்க, கண்ணாடி வழியா நீங்க பாக்குற மாதிரி தான் இருக்கு, உங்களுக்கு முழுமையான வெளிச்சம் தெரியல. ஒரு மக்களான கண்ணாடியில நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஆட்கள் நடக்கிற மாதிரி ஏதோ பொருட்கள் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அதனுடைய சரியான ஒரு பிரதிபலிப்பு நம்மளுடைய கண்கள்ல தெரியாது. இப்படிதான் நீங்க பாக்குறீங்க. தெய்வீக சுபாவத்தை நாம் பூரணமடையும் போது தேவனுடைய நிலையிலிருந்து முற்றிலுமாக நாம் பார்ப்போம். அப்ப நம்ம மீண்டுமாக மறுரூபமாகி தேவனுடைய அந்த சித்தம் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த சபை அப்படின்ற ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்புல போனாதான் அவருடைய காரியங்கள் எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்த்து கொள்ளவே முடியும். அப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் சோதிச்சாரா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது தேவன் ஆபிரகாமை சோதிக்கல, பரீட்சை பார்த்தாரு அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை எதன் அடிப்படையில் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு ஒரு மகன் இருக்காரு, அந்த ஈசாக்கு. அவர் மூலமாக தான் என்ன பண்ணுங்க, வாக்கு தத்துவத்தை சொல்லுகிற அவர் தான். அப்ப அந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும், வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மலர்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும்னா அவர் என்ன பண்ணாங்க, இந்த பரீட்சையில அவர் ஜெயிக்கணும் அப்படின்றது தேவனுடைய சித்தமா இருக்கு. அதனாலதான்
அவருக்கு இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்றோம், எதுவுமே கேட்காம இவர் தான் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணோம். அப்போ ஒருவேளை அது நடக்கும்போது அவருடைய வாழ்க்கையில அது புரிந்து கொள்ள முடியாம கூட இருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணாருங்க, அவருக்கு இருந்த விசுவாசத்தை காண்பித்தார். அவர் சொல்லியிருக்கலாம், ஒருவேளை இது சாத்தான் கொடுக்கக்கூடிய சோதனை அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிங்க, நம்மளுக்கு பாசிட்டிவா ஒரு சோதனை வந்துச்சுன்னா அது என்ன நினைச்சுக்கோங்க, தேவன் கொடுக்குறாரு. நெகட்டிவான ஒரு சோதனை இருந்தா என்ன பண்ணுவாங்க, சாத்தான் கொடுத்தாரு. அப்போ மகனை வந்து பலி செலுத்தும் போது அவர் என்ன நினைச்சிருக்கலாம், இது சாத்தான் கொடுக்கக்கூடிய சோதனை தான். ஏன்னா வாக்குத்தத்தத்துக்கு சொல்றது யாரு, ஈசாக்கு. அப்போ அவரை கொண்டு போட்டுட்டோம்னா வாக்குத்தத்தமே நிறைவேறாம போயிடுமே. அப்போ வந்து தேவன் உன் சந்ததியின் மூலமாக தானே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க விட்டுருக்காங்க, அவருடைய மகனை பலி செலுத்துறதுக்கு கொண்டு போறான்னு விட்டுருக்காங்க. ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காரு, தேவனுடைய சத்தம் எது, சாத்தானுடைய சத்தம் எதுன்றத அவர் கரெக்டா பகுத்தறிய போடுறதா இருந்தாரு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, அந்த பரீட்சையில பர்ஃபெக்டா நின்னாரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், அவர் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றோம். அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் அந்த காரியங்கள் நம்ம வசனம் ஈஸியா படிச்சிடறோம், நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பகுதியை மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஆகையால் நமது கர்த்தராகிய இயேசு இயற்கையாகவே பூரண மனிதனாக இருந்து ஞானஸ்தானத்தில் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு ஒரு புது சிருஷ்டியாக ஆனார். ஆனால் புது சிருஷ்டி மனித சரீரத்தின் மூலமாக ஜீவித்து கிரியை நடப்பித்தார். இயேசு மாம்சத்தில் இதுவரை அவர் ஒரு எல்லைக்கு உட்பட்டிருந்தார். அவர் அபூரண ஜீவியத்தினுள் அவர்களது ஆசைகள், அவர்களது கருத்துக்கள், அவர்களது அபூரணம் ஆகியவற்றில் சூழப்பட்டிருந்தது. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இயற்கையான பூரண மனிதராக இருந்தார். இப்ப நமக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன டிஃபரெண்ட்னா, அவர் ஒரு பரிபூர்ண மனிதனாக வந்தார். பரிபூர்ண மனிதன் போது அவருக்கு நம்மளுடைய ஞானத்தை காட்டிலும் ஞானம் எப்படி இருக்குது, 100% ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்மளுடைய மூளையில ஒரு 2% 3% தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ சயின்டிஸ்டா இருக்காங்கன்னா அவங்க ஒரு 10% யூஸ் பண்றாங்க. அவங்களே நம்ம என்ன சொல்லிடுறாங்க, உலகத்தின் விஞ்ஞானிகள், ஜீனியஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு பரிபூர்ண மனிதனுக்கு 100% அவருடைய மூளையினுடைய செயல்பாடுகள் இருக்கும். அவர் தேவனுடைய தெய்வீகத்தின் பூரண காரியங்களை எப்படி அறிஞ்சிருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது 100% அவரால் கிரகித்துக் கொள்ள முடியும். அவருக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனையுமே பார்த்தீங்கன்னா 100% எதுக்காக வருது, என்ன எதுக்காக வருது அப்படின்னு சொல்லி அவரால் புரிஞ்சுக்க முடியும். வேற யாரோ ஒருத்தவங்க மனசுல ஏதோ ஒரு காரியம் நினைச்சா கூட என்ன பண்ண முடியும், அவரால் இறுதியின் யோசனைகளை கூட அவரால் வகையெடுத்து பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு பூரண கிரியை உள்ளவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா நம்ம என்ன நினைச்சோம்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வந்த மாதிரி தான் எல்லா பாடுகள் பிரச்சனைகள் வச்சு எல்லாத்துலயும் அவர் விழுந்து எந்திரிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டாருங்க, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு பெற்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து பூமியில மனுஷனா இருக்கும்போது அபூர்ண ஜீவிகள், மனிதருக்கு ஒரு எல்லைக்கு உட்பட்டிருந்தார். மனித மூளை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும், மனிதர் மற்ற காரியங்களுக்கு அவர் என்ன பண்ணாருங்க, சில விஷயங்களுக்கு அங்கீகரிக்கக்கூடியவராகவும் சப்போர்ட் பண்ணக்கூடியவராகவும் ஒரு காரியங்கள்ல வந்து அவர் இருக்கக்கூடிய ஒரு எல்லை அவருக்கு இருந்துச்சு. அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக காரியங்கள் அவரால் உடனே அவரால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் அவரால் செய்ய முடியாது. படிக்கலாம். பூமிக்குரிய ஆசைகளை பலியிடுவதற்கு அவருக்கு அதிகமாக விசுவாசம் தேவைப்பட்டிருக்கும். ஆகையால் தேவன் பேரில் உள்ள விசுவாசத்திலும் அவருக்கு கீழ்ப்படுதலிலும் இயேசு தீவிரமாக சோதனையை பெற்றிருந்தார். அப்போ அவருக்கு வந்து சோதனை எதன் அடிப்படையில் தான் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் பூமியில் இருக்கும்போது அவர் தேவனுக்காக அவருடைய மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையுமே அழிச்சிட்டு தேவன் என்ன இடத்துல எதிர்பார்க்கிறாரு, அந்த தெய்வீக கீழ்ப்படிதலை அவருடைய வாழ்க்கையில முழுவதுமாக பெற்றுக்கொள்றதுக்கு அவருக்கு சோதனைகள் தேவைப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொல்லி கூட பார்க்கிறோம். வாசிக்கிறது, அவர் பாவத்தினாலோ பலவீனத்தாலோ சோதிக்கப்படவில்லை, ஏனெனில் அவரிடம் பாவமோ அல்லது பலவீனமோ இல்லை. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி பலவீனங்களோ பாவங்களோ மனித சுபாவங்களோ யார்கிட்ட இல்லைங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட இல்லை. அப்போ அவர் எதுல சோதிக்கப்பட்டிருக்க மாட்டாருங்க, அவர் மாம்சத்தின் காரியங்கள்ல நம்மளை போல எங்கேயுமே சோதிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு சோதனை எல்லாம் யார் மட்டும்தான் கொடுத்தாரு, தேவன் மட்டும்தான் அவருக்கு சோதனை கொடுத்தார். அந்த சோதனை மூலமா தான் அவர் என்ன பண்ணாருங்க, அவருடைய விசுவாசத்தை அவர் கீழ்ப்படுதலை காண்பிக்கக்கூடியதா இருந்தாரு. எது வரைக்கும் கீழ்ப்படுத்தாருன்னு சொல்லி பார்க்கும்போது மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்து தேவன் இருக்கிற அந்த வலது பாரசத்தில் என்ன பண்ணாங்க,
வீட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். ஒரு இயற்கையான சுபாவம் உள்ள மனிதனைப் போல அவர் சோதிக்கப்படவில்லை. ஏனெனில் அவர் இயற்கையான மனிதனைப் போல் இராமல் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவராய் இருந்தார். அவர் தேவனுக்கு கீழ்ப்படிதலும் தெய்வீக கவனிப்பில் நம்பிக்கை வைப்பதிலும் சோதிக்கப்பட்டார். நமது முன்னேற்றத்திற்காக நாமும் இதே போல் சோதிக்கப்படுகிறோம். நாம் சந்தோஷத்துடன் காண்கிறவைகளை விட்டு நமது ஜீவனை உண்மையாக கொடுப்பதற்கும் காணப்பட்டவைகளை அடைவதற்கும் நாம் சோதிக்கப்படுகிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனை போல அவர் என்ன பண்ணலைங்க, சோதிக்கப்படவே இல்லை. அப்போ நம்ம வசனம் படிக்கும்போது நம்ம என்ன நினைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து சோதனைகள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னு நினைச்சிருவோம். அது முற்றிலும் தவறான பிரமாண நிலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த சோதனையை விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலும் தேவன் அவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை கிரகித்து புரிந்து கொள்வதற்கும் நடைபெற்ற சோதனை தான். அதை எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணாருங்க, அவருடைய ஓட்டத்தை முடித்து என்ன பண்ணாரு, தேவனுடைய வலது பாரசத்தில் அவர் வீட்டிருக்கிறார். ஆனா நம்மளுக்கு வரக்கூடிய சோதனைகள் முற்றிலும் வேறுபட்ட காரியங்கள். அப்போ நம்மளுக்கு எதுவும் சோதனை வரும்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய மாம்ச பலவீனத்திலும் சோதனை வரும், இந்த உலகத்திலும் நம்மளுக்கு சோதனை வரும், அது போக சாத்தான் மூலமாக நம்மளுக்கு சோதனை வரும். தேவனும் நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பரீட்சைகளை அனுமதிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். இதெல்லாம் நம்ம சாத்தானையே எதிர்த்து நிற்கக்கூடியவர்களா இருக்கும் போது தான் தேவன் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு சோதனைகளை தருவார். நம்மளுடைய மாம்சத்திலே விழுந்துட்டே இருக்கணும் போது தேவனை என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு விசுவாசத்துக்கான சோதனை நமக்கு தருவார். எப்போ பார்த்தா நம்ம வந்து என்ன நினைச்சினாலுமே தேவனை பத்தி கூட சொல்லிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க, விசுவாசத்துக்கான சோதனை நம்மகிட்ட கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியும். அப்ப அந்த அளவுக்கு 75 வயசுல அந்த பிதாவாகிய தேவன் சொல்றாரு உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன். அவர் எவ்வளவு வயசு வரைக்கும் வெயிட் பண்றாரு, 25 வருஷம் வெயிட் பண்றாரு. அதே மாதிரி பெற்றுக்கொண்டாரு. அவருடைய விசுவாசம் எங்கேயே குறைச்சிட்டா அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயுமே குறையும். அந்த மகனையும் நீங்க வந்து பலி கொடுக்கணும்னு சொல்லும் போது அதையும் அவர் வந்து செய்யறாரு. அப்ப அவருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அதனாலதான் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை இருந்துச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில தான் மாம்சம் சாத்தான் எல்லாவற்றையும் அவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தேவனுடைய கீழ்ப்படிதல் விசுவாசம் அந்த காரியங்கள்லாம் சோதனை இருந்துச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் யார் போக போறாங்க, நம்மளும் போக போறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பார்க்கும்போது உலக பிரகாரமான காரியங்களிலேயே நம்ம சோதனையிலேயே அகப்பட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவன் என்ன சோதிக்கிறான்னு சொல்லிட்டு நினைக்கவே முடியும். முதலாவது நம்ம மாம்சம் உலகம் அடுத்த சாத்தானை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கும். சாத்தானுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எதிரின்னு சொல்லி சாத்தான் நம்மளை வந்து அங்கீகரிக்கும். அப்பதான் என்ன பண்ணணும், தேவன் இடத்துல நமக்கு சோதனைகள் வரும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிச்சு நம்ம பகுதியை நிறைவு செய்யலாம். ரோமர் 5 அதிகாரம் 3 முதல் 4 வரை வசனங்கள். ரோமர் 5 அதிகாரம் 3 வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பரீட்சையும் நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களுக்கிலே மேன்மை பாராட்டுகிறோம். எங்களுக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரவங்களையும் நாங்கள் மேன்மை பாராட்டுறோம். ரோமருக்கு பவுல் சொல்றாரு. ஏன்னா இந்த உபத்திரவங்கள் தான் எங்களுக்கு எதனால வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது எங்களுடைய பொறுமை, அந்த பொறுமைக்கான பரீட்சை, அந்த பரீட்சை எதை அதிகப்படுத்துன்னு சொல்லி பார்க்கும்போது நம்பிக்கை. இங்கே என்ன சொல்றாருங்க, நம்பிக்கை. அப்ப தேவன் மேல நமக்கு நம்பிக்கை வைக்கணும்னாலே என்ன வேணுங்க, நமக்கு உபத்திரவம் நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வருது. அந்த உபத்திரவத்தில் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கோம், இது தேவன் தான் நம்மளுக்கு அனுமதிச்சாருன்றது கட்டாயம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியவர்களாக, அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக அந்த குணலட்சணத்தை வளர்க்கறதுக்கு தான் இந்த சோதனைகள், இந்த பரீட்சைகள் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஆனா உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு அந்த ஒவ்வொருத்தரும் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்படுறவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இச்சை என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது கர்ப்பம் தெரிவித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த மரணம் எதை அடையாளப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆம் மரணத்தை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. அதனால நம்மளுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாவற்றையுமே தேவன் தான் அனுமதிக்கிறார். நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன்றது தேவன் கட்டாயம் தெரியும். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்காரு. இது என்னால மேற்கொள்ளவே முடியலன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருந்து நம்ம மறைச்சிட்டோம்னா நம்ம எங்க போய் சேர மாட்டோங்க, சபை என்கின்ற அங்கீகாரத்துல போய் சேர மாட்டோம். நம்ம எதுக்குள்ள போயிடும் சொல்லி பார்க்கும்போது 2ஆம் மரணத்துக்குள்ள போயிடும். அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது சாத்தான் நம்மளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் வச்சுட்டே இருப்பான். நம்ம என்ன பண்ணணுங்க, சோதனைனா என்ன, சோதனை எது மூலமா வருது, எப்படிப்பட்ட சோதனைலாம் வந்து அதை தேவன் கொடுக்குறது, எப்படிப்பட்ட சோதனைகள்லாம் சாத்தான் மூலமா வருது, எப்படிப்பட்ட சோதனைகள்லாம் மாம்சத்தின் மூலமாக வருது அப்படின்றத புரிஞ்சுட்டு
நம்ம சரியா தீர்மானம் எடுத்து தேவனுக்காக உண்மையா வாழும்போது என்ன பண்ணாங்க, நம்ம மோசம் போகாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஒரு காரியங்களை பார்க்கும்போது சோதனை எங்கிருந்து வந்தாலுமே நம்ம என்ன பண்ணுங்க, ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்கும். அது ஒருவேளை சாத்தான இடத்துல வரலாம், இல்லாட்டி தேவனிடத்துல வந்து வரலாம். எப்படி வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிச்சாங்க, அப்போஸ்தலர்கள் எப்படி ஜெயிச்சாங்க, அதே மாதிரி நம்ம ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்கும். ஒருவேளை அந்த சோதனையில என்னால வந்து ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை, ரொம்ப கடினமான சோதனையா இருக்கு அப்படின்னு ஒருவேளை இருந்துச்சு, யோகோவை போல நம்மளுடைய வாழ்க்கையில வச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் நம்மளுடைய வாழ்க்கையில வராது. ஒருவேளை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், சகிச்சா போனோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சரண்டர் ஆயிடும் தேவன்கிட்ட. என்னால முடியவே இல்லை, தேவனே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி அமைதியா இருக்கு, எதுவுமே பேசாம, நான் எதுவுமே பேசாம மௌனமா இருப்பேன்னு சொல்லி யோகு சொன்னது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அமைதியா நம்மளுடைய அந்த சூழ்நிலையில் மாற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தேவன் அதுக்கான சரியான சூழ்நிலையில அந்த போராட்டங்கள்ல இருந்து அந்த உபத்திரவங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவாரு, மீட்டெடுத்து கூட்டு வருவார். அப்படி கூட்டு வரும்போது நம்ம அதுக்கப்புறம் ஏன் அந்த சோதனை வருதுன்றதையும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம என்ன சொல்லிடக்கூடாதுன்னு பார்க்கும்போது, தேவனை யாருமே சோதிக்கவும் முடியாது. நம்ம இந்த வசன பகுதி பார்த்தோம் பார்த்தீங்களா, தேவனை தீமையினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல அப்படின்னு பார்க்கும்போது அந்த பகுதி மட்டும் நம்ம வாசனம் இல்லை. ஆகையால் தேவன் நான் படிச்சிருக்கிறது, ஆகையால் தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல, அவரும் எதினாலும் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, அவர் தீமையினால் சோதிக்கப்படுகக்கூடியவர் அல்ல, தீமையானது அவரிடம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. நமது கர்த்தராகிய இயேசுவும் இதே நிலைமையில் இருந்தபோது இந்நிலைமையில் இப்போதும் இருப்பதால் அவரும் சோதிக்கப்பட முடியாது. அவர் தெய்வீக சுபாவம் உடையவராகவும் வல்லமையில் பூரணராகவும் இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் மறுரூபத்தினால் அதே நிலைமையை நாம் அடையும் போது நாம் தீமைக்கோ சோதனைக்கோ உட்பட மாட்டோம். நாம் பரிபூர்ண வல்லமையுள்ளவர்களாகவும் தேவனுக்குரிய நன்மையானவர்களுடன் மூளை செய்வாய் இருப்போம். அப்போ தேவனை எந்த ஒரு காரியங்களும் சாத்தானோ உலக பிரகாரமான எந்த ஒரு காரியங்களும் சோதிக்கக்கூடிய ஒரு காரியங்கள்ல தேவன் இல்லவே இல்லை. அதே மாதிரி சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். அப்போ இந்த ஒரு குணலட்சணத்துக்குள்ளதான் யார் போகிறது, நாமும் போகிறோம். அப்ப நம்மளும் எந்த ஒரு காரியங்களும் நம்மளை சோதிக்க முடியாத ஒரு அளவுக்கு நம்ம இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த தெய்வீக குணலட்சணத்தை நம்மளால அடைய முடியும். ஒருவேளை நம்மளுடைய மாம்சத்திலேயே விழுந்துட்டே இருந்தோம்னா அந்த ஒரு குணலட்சணத்தை நம்மளுடைய வாழ்க்கையில அடையவே முடியாதுன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் யாரையும் போலவே இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்த்துருக்கோம், பிதாவாகிய தேவனை பார்த்ததில்லை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில வந்த காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிச்சாருங்க, பர்ஃபெக்டா ஜெயிச்சு முடிச்சார். அப்போ அவரே ஜெயிச்சு முடிச்சாருக்கும் போது பிதாவாகிய தேவன் கட்டாயம் அது அப்படிப்பட்ட ஒரு சோதனையில அவர் பக்கத்துல கூட நெருங்கவே முடியாதுன்னு சொல்லி கூட பார்க்கிறோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த சோதனை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய சிந்தனையில தான் வந்துச்சு. நேரடியா சாத்தான் வந்து அவர் எங்கேயும் கூட்டிட்டு போய் இதுமாதிரி காட்டக்கூடிய காரியங்கள் எதுவுமே நடக்கல, அவருடைய சிந்தனையில தான் இப்படிப்பட்ட சோதனைகள் வந்துச்சு. இது எங்க வாசிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது லைஃப் ஆஃப் கிறிஸ்ட்ல வந்து அந்த புத்தகத்துல இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். கடைசியா 2 வசனங்களை மட்டும் வாசித்து நம்ம இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10. மேலும் காணப்படுகிறவர்களை காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் தீங்கு நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையிலே செவ்வாய்ப்படுத்துவார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு தேவனுடைய மகிமையான அந்த ஒரு கிருபைக்குள்ளாகவும் வல்லமைக்குள்ளாகவும் நாம போனோம். அந்த சபை என்கின்ற அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளணும், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய மனவாட்டியா இருக்கணும், நம்ம அழியாமையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நினைக்கிற நாம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய இந்த லேசான உபத்திரவங்கள், அப்போ ஒரு 10 லட்சம் கோடி ஆண்டுகள் நம்ம வந்து தேவனோடு இருக்கிறோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய இந்த 30 வருஷம் 20 வருஷம் அந்த சோதனைகள் எப்படி இருக்குங்க, ஒரு செகண்ட்ல
முடிஞ்ச மாதிரி இருக்கும். நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 100 வருஷம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு 30 வருஷம் 20 வருஷம் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நம்மளுக்கு தெரியும். ஆனா லட்சக்கணக்கான ஆண்டுகள் வந்து தேவனோடு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ நம்மளுடைய வாழ்க்கையில வந்து உபத்திரங்கள் எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கணும்னா, மேலானவைகளை காணப்படாதவைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு எனக்கு வரக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு போராட்டங்கள், பிரச்சனைகள், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்லாம் முக்கியமா அப்படின்னு நம்ம நினைச்சு இதெல்லாம் எந்த காரியங்களுமே தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணணும், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் நம்மளுக்கு நியமித்திருக்க அந்த ஓட்ட பந்தயத்துக்கு நம்ம போய் அந்த பந்தயத்தை பெற்றுக்கொள்வதாக நம்ம ஓடணும். அதுக்கு நம்மளுக்கு முக்கியமா இருக்க வேண்டியதுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய சுய புத்தியின் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது. என்ன நடந்தாலும் என்னுடைய நாலேஜ் படி நான் வந்து அதை ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயுமே யோசிக்கக்கூடாது. எந்த ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணிடணும், தேவன் இடத்துல போயிட்டோம், அதுக்கான கைடன்ஸ் கேட்கணும். அவர் கரெக்டாக நம்மளை கைட் பண்ணுவாரு. நம்ம என்ன பண்ணணுங்க, அந்த சோதனை விட்டு வெளியே வந்து அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அதை விட்டுட்டு நானே எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன் நானே எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலே சிக்கி உழந்துட்டு இருந்தோம்னா நம்மளால என்ன பண்ணிக்க முடியாது. வேற எந்த காரியங்களுக்குள்ளாலும் நம்மளால செய்யவே முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலும் முழு இதயத்தோடும் யார் மேல நம்பிக்கையா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தேவன் மேல நம்பிக்கையா இருக்கணும். நம்மளுடைய வழிகள், நம்மளுடைய வாழ்க்கைகள் எல்லாவற்றையுமே என்ன பண்ணணும், சீர்தூக்கி பார்த்து தேவன் அதுல விருப்பப்படுறாரா, தேவன் இதுல அவர் சித்தம் வைத்திருக்கிறான்றத ஒவ்வொருத்தையும் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுக்கான மிகப்பெரிய அந்த வாய்ப்புக்கு போறதுக்கு அந்த குணலட்சணையை நம்ம வளர்த்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கூட தேவன் இன்றைய நாள்ல நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அப்போ நம்ம கிட்ட யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா தேவன் சோதிப்பாருன்னு என்ன சொல்றாரு, சோதிக்கவே மாட்டார். ஏன்னா அவர் பரீட்சை கொடுப்பார். அவர் பரீட்சை கொடுக்கறதுக்கும் நம்மளுடைய குணலட்சணைகள் அவர் எதிர்பார்க்கிற குணலட்சணைக்கு வரும்போது அந்த பரீட்சைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்ப சாத்தான் சோதிப்பாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, சாத்தான் சோதிப்பான். ஆனா அவன் சோதிக்கிறதுக்கு அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, முதலாவது நம்ம எதிரியா நிக்காத அளவுக்கு நம்ம மாம்சத்தையும் உலகத்தையும் முதல்ல நம்ம என்ன பண்ணிருக்கோங்க, எதிர்த்திருக்கணும். எதிர்த்திருந்தாதான் நம்ம சாத்தானை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கும் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாரா இருக்க. ஆண்டவர் தேவனுடைய நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அமைப்பார். ஆமாம். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வாய்ப்பை வழங்கிய திருக்கோவிலூர் சபையார் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துவது மத்தியில். ஆமாம்.